வணக்கத்திற்குரிய ஐயா திரு பிரபாகரமூர்த்தி அவர்கள் தாய் வெங்குலட்சுமி, தந்தை கிருஷ்ணசாமி, பிறந்த ஊர் கோயம்புத்தூர் மருதமலை சாரல் வடவள்ளி, படித்தது கரந்தை தமிழ்ச்சங்கம், தர்மயாதீனம், பல்கலைக்கல்லூரி புலவர், அண்ணாமலை பல்கலைக்கழகம் முதுகலை எம்ஏ, அண்ணாமலை பல்கலைக்கழகம் டிஐடி, சென்னை பல்கலைக்கழகம் எம்எட், சென்னை குன்றத்தூரில் கடந்த 50 ஆண்டுகளாக தங்கியிருந்து அரசு மேல்நிலைப் பள்ளி முதுகலை தமிழாசிரியராக பணியாற்றிய அனுபவம், சமயத்தொண்டு என்கிற வகையிலே திருக்கோயில்களில் சொற்பொழிவு, திருநெறிய தெய்வத்தமிழ் வழிபாடுகள் செய்வித்தல், திருவாவடுதுறை ஆதீன சைவ சித்தாந்த நேர்முக பயிற்சி மையம் மற்றும் சைவ திருமுறை நேர்முக பயிற்சி மையங்களில் பேராசிரியராக இருந்து தொடர்ந்து பணியாற்றி வருதல், ஏராளமான நிகழ்வுகளில் பங்கேற்று கடல் கடந்த நாடுகளுக்கு சென்று, குறிப்பாக மலேசியா, சிங்கப்பூர், இலங்கை மற்றும் பல்வேறு பகுதிகளுக்கெல்லாம் சென்று உரையாற்றி வந்து கொண்டிருக்கக்கூடிய பெருந்தகை, குன்றத்தூரில் தெய்வச் சேக்கிழார் பெருமான் அவதரித்த புண்ணிய பூமியில் திருமுறைக்கென்றே தனியாக ஒரு திருக்கோயில் அமைத்து நாள்தோறும் வழிபாடு செய்து வருகிற பெருந்தகை, 30க்கும் மேற்பட்ட பாராட்டு சான்றிதழ்கள், விருதுகள், பட்டங்கள் பெற்ற அனுபவம், மேலும் நம்முடைய திருவாவடுதுறை ஆதீனம் குருமகா சன்னிதானம் திருக்கரங்களால் திருமந்திரத்திற்கு விருது, நேர்முக பயிற்சி மையத்திற்குரிய சிவத்தமிழ்ச் செம்மல் விருது, தற்பொழுது தர்மயாதீன புலவராகவும் இருந்து கொண்டு சமயப்பணி செய்து வருகிற அனுபவம், கதிர்காமத்திலிருந்து கைலாயம் வரை தேவார பாடல் பெற்ற திருத்தலங்கள், திருப்புகழ் தலங்கள், திருநாலாயிர திருத்தலங்கள், சக்தி பீடங்கள் என்று சுமார் 5000க்கும் மேற்பட்ட ஆலய தரிசனம் செய்த பெருந்தகை. நான் கேப் கொடுத்தா நீங்கள் கை தட்டணும்னு அர்த்தம். 5000 ஆலய தரிசனங்கள்னால் என்னங்க, நம்ம நாற்காலியில் கொஞ்சம் நிமிர்ந்து உட்காரம் போல தோன்றுகிறது இல்லைங்களா? அப்படிப்பட்ட ஒரு பெரும்பணி. நான் 2 ஆண்டுகளாக தொடர்ந்து சென்னை நம்முடைய சேக்கிழார் ஆராய்ச்சி மையத்தில் ஐயாவுடைய உரையை கேட்டுக்கிட்டு வருகிறேன். அவரோட உரை கேட்டு முடிந்ததும் நாம் ஒரு முடிவுக்கு வருவோம். இன்று இரவு எதையாவது நாம் திருமுறையில் எதையாவது படித்து அதன் பிறகுதான் உறங்க வேண்டும் என்ற முடிவுக்கு வருவோம். அப்படி நம்முடைய எண்ணத்திலும் உள்ளத்திலும் எழுச்சியை உருவாக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆன்மீக பேச்சாளர். நான் தொலைபேசியில் தொடர்பு கொண்ட பொழுது கூட எனக்கு சரியாக அவரோட பேச முடியவில்லை. குறுஞ்செய்தி அனுப்பினேன். எந்த ஊரில் இருக்கிறீர்கள் ஐயா என்று குறுஞ்செய்தி அனுப்பினேன். திரிகோணமலையில் இருக்கிறேன் என்று அவர் பதில் அனுப்பினார். அதன் பிறகு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு வந்து விடுவேன் என்று சொன்னார். நேற்று இரவு இலங்கையிலிருந்து வந்து இன்று காலை மயிலாடுதுறையில் ஒரு திருமுறை திருமணத்தை நடத்தி வைத்துவிட்டு அதன் பிறகு அவர் ரயிலேறி 5:27க்கு பாரதிய வித்யாபவன் வந்து சேர்ந்தார் என்று சொன்னால், இதுதான் ஒரு பேச்சாளருடைய ஒரு ஆன்மீக நெறி, ஏற்றுக்கொண்ட பணியை செம்மையாக செய்கிற மனப்பக்குவம். இதெல்லாம் நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அழகிய நேரம்தான் இப்படிப்பட்ட நேரம். அடுத்த வாரமாவது நீங்கள் வருகிற போது ஒரு இளையோர் ஒருவரை உங்களோடு அழைத்து வாருங்கள். இளையோருக்கு இந்த காட்சியெல்லாம் நம்ம காட்டணும் இல்லையா? எல்லாம் 65 வயது நிரம்பியவரே அரங்கத்தில் இருந்தால் அடுத்த தலைமுறைக்கு எப்படி தமிழ் சொல்வது? சற்று நீங்கள் உங்கள் இளைய குழந்தைகளை, நண்பர்களை அழைத்து வாருங்கள் என்று நான் மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொள்கிறேன். இவர் ஆற்றிய சக்தி பீடங்கள் 5000 என்று சொன்னேன். ஆலய தரிசனம், இந்திய பெருநாட்டில் ஓடுகிற பல புண்ணிய நதிகளில் நீராடி தீர்த்த யாத்திரை செய்த பேராசிரியர் பெருந்தகை. இவங்களெல்லாம் பார்ப்பதே நம்மளுக்கு வயது கூடிடும் கொஞ்சம் இல்லைங்களா? அப்படிப்பட்ட ஒரு பெருந்தகை, இப்படிப்பட்ட ஒரு மாபெரும் அன்பர் இன்றைக்கு இளையான்குடி மாற நாயனார் குறித்து பேச வந்திருப்பது நம் நெஞ்சமெல்லாம் நிகழ்வித்த ஒரு செய்தி. இத்தகைய பெருந்தகைக்கு நம்முடைய வணக்கத்திற்குரிய ஓவியர் அமுதோன் அவர்கள் பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்யுமாறு மேடைக்கு அழைக்கிறேன். திரு ஓவியர் அமுதோன், உங்கள் கரவொலி பலமாக இருக்கட்டும். தென்னாடுடைய சிவனே போற்றி. காபாய் கனகத்திரளே போற்றி. சீர்கொண்ட கூடற் சிவராசதானி புறத்தேர்கொண்ட சங்கத்து இருந்தோறும் போர்கொண்டு இசையும் தமிழ் அரசு என்றிய தடுப்பத்துக்கு விசயம் செலுத்திய மின்னும் நசையுறவே செய்ய சிவஞானத் திரளேட்டிலோரேடு கையில் எடுத்த கணபதியும் கூடற்பரந்தொருகார் கூடற்புலவரிதிரு பாடல் அறிவித்த படைவேளும்
வீடகலா மன்னு மூவாண்டில் வடகலையும் தென்கலையும் அன்னை முளைப்பாலின் அறிந்தோறும் முன்னரே முன்று விழியார் முன் முதலை உண்ட பிள்ளையைப் பின் இன்று தரச் சொல்லின் இசைத்தோறும் தோன்றையன்மால் தேடி முடியா அடியைத் தேடாதே நல்லூரில் பாடி முடியா படைத்தோறும் மட்டோலைப் பூவனையார் வார்ந்தோலை சேர்த்தெழுதி பட்டோலை கொள்ளப் பகந்தோறும் முட்டாதே ஒல்காப் பெருந்தமிழ் முன்றோதி அருள்மாமுனியும் தொல்காப்பியம் மொழிந்த துன்முனியும் மல்காச்சொற் பாத்திரங்கொண்டே பதிவார்பாய்வசுவை 12 சுத்திரங்கொண்டே பிணித்த தூயோரும் நேத்திரமாம் தீதில் கவிதை திருமாளிகைத் தேவர் ஆதிமுனிவர் அனைவோரும் சாதியோரும் தந்திரத்தினாலொழியச் சார்வினையைச் சாற்று திரு மந்திரத்தினாலொழித்தவல்லோரும் செந்தமிழில் பொய்யடிமையில்லா புலவர் என்ற நாவலர் சொல் மெய்யடிமை சங்கத்து மேலோரும் ஐயடிகள் காடவரும் செஞ்சொற்களறிற்று அறிவாரும் பாடவரும் தெய்வமொழிப் பாவலரும் நாடவரும் கல்லாதார் செல்வமென கல்வி கேள்விக்கு உரியர் எல்லாரும் நீயாயிருந்தமையால் என் அடிகளே தமிழே உனைக் கண்டு ஏத்தின் இடர் தீரும் என்று உன் பொன்னடியே புகழாப் போற்றினேன். அரியாசனம் உனக்கே, ஆனால் உனக்குச் சரியாரும் உண்டோ தமிழே? இருந்தமிழே உன்னால் இருந்தேன், வானோர் விருந்தமிழ்தம் என்றாலும் வேண்டேன் என்று அன்னை தமிழ்மொழியை அங்குளிர வாழ்த்தி வணங்கி திருமயிலாபுரியில் இது பாரதிய வித்யாபவன் அரங்கா அல்லது மதுரை தமிழ்ச்சங்கமா என்று நினைவு கூறத்தக்க வகையில் இன்றைக்கு ஒரு பெரிய இந்த 49 புலவர் இருக்கிற அந்த புலவர் சங்கப்புலவர் கோயில் மதுரையில் இருக்கும். பல பேர் சுக்கநாத பெருமானை மீனாட்சியை தரிசிப்பார்கள். சங்கப்புலவர் கோயில் ஒன்று இருக்கிறது, அது பல பேருக்கு தெரிய வாய்ப்பில்லை. பெருமக்கள், தமிழ் ஆய்ந்த பெருமக்கள் நன்கு அறிவார்கள். அந்த வகையிலே இன்றைக்கு தமிழ்ச்சங்கமாக திருவாரூர் தேவாசிரியன் மண்டபமாகவே இளையனுடைய கண்களுக்கு காட்சி தருகிற இந்த அருள் தோய்ந்த அரங்கிலே தலைமையேற்று சிறப்பு செய்து கொண்டிருக்கிற பாராட்டுதலுக்குரிய பல்கலை வித்தகர், இயல், இசை, நாடகம் என்கிற முத்தமிழ் கலைவேந்தராக விளங்குகிற அன்பு பெரியவர் டாக்டர் பாலசாண்டிலியன் அவர்களுக்கு என்னுடைய அன்பார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அருமையான அரங்கிலே அகில உலக திருமுறை இன்னிசை சக்கரவர்த்தி தருமபுரத்து ஐயா அவர்களை பலரும் பார்த்து அவர்களுடைய அற்புதமான இசை செவிமெடுத்திருப்போம். இன்றைக்கு வாழும் தருமபுரத்து ஐயாவாக வாழ்ந்து கொண்டு இருப்பவர் குடந்தை வேதகீதன் என்று வேதியா வேதகீதா விண்ணவர் அண்ணா என்றென்று ஓதியே மலர்கள் தூவின்னு தேவாரம். அதனால் அவருக்கு பல்விருதுகள். ஆனால் மக்கள் அவரை சிறப்பாக வேதகீதன் என்று தான் போற்றுவார்கள். அப்படி ஏன்னா அவங்களுடைய பெயர் லக்ஷ்மணனுங்கிற பெயர் பல பேர் பெற்றிருக்கலாம். ஆனால் குடந்தை வேதகீதன் அப்படின்னு சொல்லுகிற பொழுது அது ஐயா நம்ம லக்ஷ்மணன் ஐயா அவர்களுக்கு மட்டுமே அந்த வேதகீதன்கிற சில இப்போ திருமுறை கலாநிதின்னு ஓதுவாமூர்த்திகள் எல்லாருக்கும் அந்த விருது கிடைக்கும், கலைமாமணி விருது எல்லாருக்குமே கிடைக்கும். ஆனால் இந்த வேதகீதன்கிற விருது இவருக்கு மட்டும்தான் கிடச்சிருக்கு. அந்த விருதுக்கு மேலும் ஒரு மெருகு சேர்க்க இன்றைக்கு நம்முடைய பாராட்டுதலுக்குரிய அம்மையார் அவர்கள் அழகான தமிழ், இந்த சொல் அடுக்கு, அதாவது அந்த ஒவ்வொரு சொற்களுக்கும் ஒரு மெருகூட்டி அந்த சொற்களை அடுக்கி நேரின மணியை நிரல்பட வைத்தாங்கன்னு சொல்கிற மாதிரி ஒரு நல்ல நவரத்தன மாலையாக தொகுப்பது போல சொல்லொழுங்கோடு பேசுகிற அம்மையார் அவர்கள் உண்மையிலேயே அந்த விருதுக்கு பொருத்தமான ஐயா அவர்களை தேர்ந்து அவர்களை பற்றி பாராட்டி, அது மட்டுமல்ல தலைவர் தலையால் வணங்குவார் தலையானார்களேங்கிற மாதிரி தலைமையேற்று இருக்கிறவர்கள் கூட அவர்களுடைய ஐயாவருடைய திருவடி வணங்கி ஆசி வருகிற நிலையில் இன்றைக்கு ஐயா அவர்களுக்கு சிறப்பு செய்திருக்கிறார்கள். அதனால் ஐயா அவர்களுக்கு என்னுடைய அன்பார்ந்த பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அம்மையார் அவர்கள்
நான் இலங்கையில் இருக்கிற பொழுது தான், அதுவும் திருகோணமலையில், எவ்வளவோ புறநீர்மை பெண் மங்கையர்க்கரசி வளவர்கோன் பாவை எல்லாருக்கும் தெரியும். அந்தியும் நண்பகலும் அஞ்சுபதம் சொல்லி, அது அல்லாமல் இன்னும் சில பதியங்கள்லாம் இருக்குது. ஆனால் இந்த திருகோணமலை அந்த புறநீர்மை பெண் நிறைகள அரவம் என்று தொடங்குகிற பதிகம், அதில் ஒரு அருமையான சொல்லாட்சி, தாயினும் நல்ல தலைவர் என்று அடியார் தம்மடி போற்றிசைப்பார்கள்ங்கிற ஒரு அருமையான தொடர். இந்த அழகான பண்ணெல்லாம் எங்கள் அம்மையார் பாடி கேட்கணும். அவ்வளவு அற்புதமாக அன்றும் இன்றும் என்றும் இளையாயின்னு முருகப்பெருமானை சொன்ன மாதிரி அம்மையார் அவர்கள் அன்றும் இன்றும் என்றும் இளமையாகவே, நான் எப்போ 50 ஆண்டுகளுக்கு முன்ன பார்த்த அதே தோற்றம் இன்னைக்கு திருஷ்டி சுற்றி போட்டுக்குங்க. கண்ணேறு படுமென்றோ கனவிலேனும் காட்டென்றால் காட்டுகளை கருணை இதோ. அதே மாதிரி சொல்லு, அதே மாதிரி தோற்றம், அதே மாதிரி அவர்களுடைய அருட்பணி. அப்படி அம்மையார் அவர்கள் வரி தந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு என்னுடைய அன்பார்ந்த பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்பு நம்முடைய வணக்கத்திற்குரிய ஐயா அமுதோன் ஐயா அவர்கள், அப்போ நான் பாண்டிபஜார் பகுதியில் அவங்களுடைய பணி நிகழ்விடமாக இருக்கிற அரங்கிலே அவர்களை அந்த காலத்திலே சந்தித்திருக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 50 ஆண்டுகளுக்கு பிறகு இன்றைக்கி பார்க்குறேன் அவங்கள. ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு. அது அவர்கள் திருக்கரத்தால் எனக்கு ஆடை அணிவித்த சிறப்பு செய்து அவர்களுக்கு எளிய என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நிறைய மிகப்பெரிய பெரியவர்கள் எல்லாரும் இங்கே இருக்கிறவங்க, ஒவ்வொருவராக சொல்லி சொல்லி வணங்குவதற்குரிய தகுதி பெற்ற பெருமக்களாக இருக்கிற உங்கள் அனைவரையும் எளியன் பணிவார்ந்த வணக்கங்களை தெரிவித்து மென்மேலும் போற்றி வணங்கி மகிழ்கிறேன். எனக்கு அம்மையார் அவர்கள் இளையான்குடி மாறநாயனாரை பற்றி உரையாற்ற வேண்டும் என்று பணித்திருக்கிறார்கள். இந்த அமைப்பு தமிழ் 63 நாயன்மார்கள், தத்து மூதையில் மூன்றும் தளலட முத்து மூரல் முகிழ்த்த நிராமய சித்து மூர்த்திதன் தாழ் சேர் 63 பதமலர் போற்றுவாம். பரஞ்சோதி முனிவர் திருவிளையாடற் புராணம். இந்த 63ங்கிற அந்த வழக்கு பரஞ்சோதி முனிவர் திருவிளையாடற் புராணத்தில், ஏன்னா திருவிளையாடற் புராணம் பெரும்பற்ற புலியூர் நம்பி திருவிளையாடற் புராணம் என்று ஒன்று இருக்கிறது. தமிழ்தாத்தோவிய சுவாமிநாதையர் அவர்கள் பதிப்பித்திருக்கிறார்கள். அப்புறம் பரஞ்சோதி முனிவர் அவர்கள், அதுதான் பிரபலமாக எல்லா பக்கமும் மக்கள் பயில்வது, அதிகமாக பயில்வது எதுன்னா திருவிளையாடற் புராணம் பரஞ்சோதி முனிவர் அருளி செய்தது தான். அதில் தான் 63 வணக்கமாக வருகிற பாடலில் தான் அருமையான பாடல். அந்த சித்து மூர்த்திதன் தாழ் சேர் 63 பதமலர் போற்றுவாம். 63 மட்டும்தானா? அம்மையார் அவர்கள் இதை தொடர்ந்து இன்னொரு 9 தொகையடியார்களுக்கும் சேர்த்து 72 நிகழ்வாக இதை அவர்கள், ஏன்னா பத்தராய் பணிவார், பரமனையை பாடுவார், சித்தத்தை சிவன்பாலை வைத்தார், திருவாரூர் பிறந்தார், முப்போதும் திருமேனி தீண்டுவார், முழுநீர் ஊசிய முனிவர், அப்பாலுமடி சார்ந்த அடியார், தில்லைவாழ் அந்தனர், அதை தொடங்கியிருப்பீங்க. அப்புறம் பொய்யடிமை இல்லாத புலவர். அதனால் அவர்களுக்கும் விழாவெடுக்க வேண்டும். அதனால் ஒரு கூடுதலாக இன்னொரு 9 நிகழ்வுகளையும் சேர்த்து அம்மையார் அவர்கள் அமைத்து கொள்ள வேண்டும் என்று இந்த இனிய நேரத்திலே அன்போடு அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்வோம். அதற்கு ஒரு கரவொலி எழுதி நீங்களெல்லாம் அங்கீகாரம் தர வேண்டும். நடத்துவதற்கு யாரும் சளைத்தவர்களல்ல. வணக்கத்திற்குரிய பாரதிய வித்யாபவன் அந்த அமைப்பை சார்ந்த பெருமக்கள், உறவு சுரங்கம் அம்மா தான் தலைமையாக இருக்கிறதுனால அது அவங்களுக்கே அது உரிமையுடையது. அதே போல் நம்முடைய கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அவங்க எனக்கு கோவையில் பெரியவங்க ஞானச்சுடர் விருது வழங்கி அந்த எப்போ வருவாரோ நிகழ்ச்சியில் சிறப்பு செய்திருக்கிறார்கள். ஆகையினால் அவர்களுடைய திருவருட் சமூகத்திற்கும் இந்த இனிய நேரத்திலே எளியனுடைய அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதனால் இந்த நாயன்மார்கள், நாயனார் அப்படிங்கிற சொல்லாட்சியை நமக்கு தேவாரத்தில் திருச்சிராப்பள்ளி பதியத்தில் நாயனார் என நம்பினை நாசமே, நாயனார் என நம்பினை நாசமே.
இது ஒரு தொல்லைபேசியாக இருக்குது. ஆகையினாலே நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த 63 நாயன்மார்கள் 9 தொகையடியார்கள் என்று இவர்களை நாம் நினைக்க நமக்கு முதல் நூல் அப்படின்னு சொன்னால் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளி செய்த திருத்தொண்ட தொகைங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அப்புறம் அதை இன்னும் கொஞ்சம் விரிவாக நமக்கு கட்டளைக்கலித்துறைங்கிற யாப்பு, நேர் 16 நிறை 17 ஓதினர் கலித்துறை கோரடிக்கு எழுத்தேன்னு அதற்கு இலக்கணம். அது புலவர் பிடிச்சது, இதெல்லாம் விவகாரம் பேசுகிற போது இதெல்லாம் வரும். ஆகையினால் அப்படி எழுத்தெண்ணி பாடுகிற ஒரு யாப்பு கட்டளைக்கலித்துறை. உங்களுக்கு புரிகிற மாதிரி, அதாவது பெரியவங்க புரிஞ்சவங்க இருக்காங்க, புரியாமல் இருக்கிறவர்களுக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் குனித்த உருவமும் கொவ்வை செவ்வாயில் குமிழ் சிரிப்பும் என்று சொல்கிற திருவிருத்தம், அதுதான் கட்டளைக்கலித்துறை யாப்பு. அதே மாதிரி அபிராமி அந்தாதி முழுவதும் கட்டளைக்கலித்துறை யாப்பு. அது மாதிரி திருத்தொண்டர் திருவந்தாதி நமக்கு நம்பியாண்டார் நம்பிகள் இன்னும் கொஞ்சம் நல்ல விளக்கமாக பாடி தந்தார்கள். அது முதல் நூல். அடுத்தபடி திருத்தொண்டர் திருவந்தாதி வழிநூல். அப்புறம் நமக்கு திருத்தொண்டர் புராணம், தெய்வ சேக்கிழார் பெருமானருடைய திருத்தொண்டர் புராணம் சார்பு நூல். இதெல்லாம் வழக்கமாக ஒவ்வொருவரும் இங்கே வந்து தொடங்குற போது இது ஒரு சம்பிரதாயமாக சொல்லிட்டு தொடங்கணுங்கிறது ஒரு மரபு. அதனால் நமக்கு விரிவாக விளக்கமாக போக்கொடு வரவுமில்லா புண்ணிய தொண்டர் அன்பால் ஆக்கிய படிவத்தன் நான் அறிவிலையம் உய்யக்கொண்ட மாக்கதை உலகுக்கு ஆணி வகுத்து அன்பு நெறியில் தந்த சேக்கிழான் அடிமனத்தும் சிரத்தினும் மணந்து வாழ்வாம். இந்த பாட்டு கொஞ்சம் புதுமையாக இருக்கும். வழக்கமாக நம்ம என்ன சொல்லுவோம், தில்லைவாழ் அந்தணரே முதலாகச் சீர்படைத்த தொல்லையதாம் திருத்தொண்ட தொகையடியார் பதம் போற்றி ஒல்லையவர் புராண கதை உலகறிய விரித்துரைத்த செல்வமலி குன்றத்தூர் செக்கிழாரடி போற்றிங்கிற பாட்டு உமாபதி சிவதேவநாயனார் ஒளி செய்த தோத்திரம். மாதவி சிவஞான யோகிகள் காஞ்சி புராணத்திலே தூக்கு சீர்திருத்தொண்ட தொகை விரிவாக்கினார் சொல்ல வல்லபிரான் எங்கள் பாக்கிய பயனாப்பதி குன்றை. அவர் விக்ரமசிங்கபுரம், பாபநாசம், தாமிரபரணி தரையில் முதல்ல வருடி இறங்குகிற இடம். அந்த ஊரை கூட சொல்லலை, எங்கள் பாக்கிய பயனாப்பதி குன்றைவாள் சேக்கிழானடி சென்னி இருத்துவாம்னாரு. அது என்னவோ தெரியல, அதை சொல்கிற எங்கள் பாக்கிய பயனாப்பதி குன்றைனா ஒரு உடம்புக்குள்ளே ஒரு வகையான உத்வேகம், ஒரு விறுவிறுப்பு தட்டும். அப்படி அந்த உணர்வை நமக்கு சிவஞான சுவாமிகள் வழங்கியிருக்கிறார்கள். ஆகையினால சேக்கிழார் பெருமானை பற்றி அறிந்து கொள்வதற்கு நம்முடைய திரிசூரம் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்கள் அவ்வளோ அழகாக நமக்கு பிள்ளைத்தமிழ் பாடி தந்திருக்கிறார்கள். அதில் ரொம்ப பிரபலமான ஒரு பாட்டு சோறு மணக்கும் மடங்கள் எல்லாம்ங்கிற பாட்டு. சோறு அப்படின்னாலே நம்ம உண்ணுகிற உணவுக்கும் சோறுன்னு பேர். யாருமே பெரும்பாலோர் 199 பேர் சோறுன்னு சொல்கிறது இல்லை, சாதம் அல்லது ரைஸ். இந்த இலங்கையில் பார்த்தா ஒவ்வொரு சாப்பாடு அந்த அந்த அதனால் என்னென்னா அதுதான் ரொம்ப சத்தான உணவுன்னு சொல்கிறாங்க. இருக்கட்டும். ஆகையினாலே சோறு மணக்கும் மடங்கள் எல்லாம் அப்படின்னா, மடங்களில் நல்லா நெய்யே மணக்கும் கறிகள் எல்லாம்னு உணவும் பரிமாறப்பட்டது மாகேஸ்வர பூசைக்கு. அது அந்த காலத்தில் எங்கள் ஐயா அம்மையார் அவர்களுடைய உறவிலே மறை திருநாவுக்கரசு ஐயா அவர்கள் சேக்கிழார் பெருமானுக்காக ஆற்றிய தொண்டு, அளப்பரும் தொண்டு. அவர்கள் தாபித்த திருமடம், அவர் காலத்தில் அந்த மாதிரி சோறு மணக்கும் நெய்யே மணக்கும் கறிகள் எல்லாம்னு இருந்திருக்கலாம். நம்ம அவர்கள் காலத்தில் வாழவில்லை. ஒருவேளை அம்மையார் அவர்கள் பார்த்துருக்கிறார்களோ என்னவோ தெரியும். அதனால் அவங்க தான். அதனால் அப்படி மறை திருநாவுக்கரசு ஐயா அவர்கள் அவருடைய தொண்டுகளெல்லாம் நினைந்து போற்ற வேண்டிய ஒரு அற்புதமான திருத்தொண்டு. அதனால் சோறு அப்படிங்கிற சொல்லாட்சி திருவாசகத்தில் பாதகமே சோறு பற்றினவா தோணக்குங்கிற போது அங்கே முக்தி செல்வம். இப்படி அந்த சோறுங்கிற சொல்லாட்சியை நம்ம பார்க்குறோம். அதை அன்னம்னு சொல்லுவோம். ஐயாவு கூட அன்னம் பாலிக்கும் தில்லை சிற்றம்பலம் அந்த பாடல் சேக்கிழார் பெருமானுடைய வாக்கிற்குள் நுழைவதற்கு முன்பாக சில பொதுவான செய்திகளுக்காக கொஞ்சம் மணித்துளிகள் எடுத்துக்கொள்கிறேன். நமது திருத்தணியன் சுவாமிநாத ஐயா அடிக்கடி சொல்லுவார், அன்னம் பாலிக்கும் தில்லை சிற்றம்பலம்னா, நான் இன்றைக்கி பட்னியோட நடராஜா கோயிலில் ஒரு பக்கம் இருப்பேன், அந்த நடராஜா சோறு கொடுக்குறாரான்னு பார்க்கலான்னா
அப்படின்ட்டு ஒரு விவண்டாகாதம், அதாவது ரொம்ப விவண்டாவாதம் பண்ணுற ஒருத்தர் சொல்லி வந்து கோயிலில் படுத்துட்டாராம். அப்போ காலையிலேருந்து அவர் பட்னி, சோறு ஒன்றும் கிடைக்கல. இரவு அர்த்தஜாம பூஜை அது முடிஞ்சு நட சாத்துறதுக்கு உள்ள எதுவும் உணவு கிடைக்கல. சரி, கொஞ்சம் பொறுத்து எல்லா ஜோசியர்கள்லாம் வெளியில் வர்ற போது இந்த ரகசியத்துக்கு, சிதம்பர ரகசியத்துக்கு ஒரு பொங்கல் நெய்யிலேயே போட்டு ரொம்ப கல்கண்டெல்லாம் போட்டு ரொம்ப அளவு கடந்த சுவையாக இருக்குமா அந்த பொங்கல். அது அந்த சுவாமிக்கு வைத்த நெய்வேத்தியம். அதை கொஞ்சம் அந்த பரிகாரகர் என்ன பண்ணியிருக்காரு, தீட்சிதருக்கு தெரியாமல் கொஞ்சம் எடுத்து கொஞ்சம் வீட்டுக்கு கொண்டு போகலாம்னு எடுத்துகிட்டு வந்துட்டாராம். அப்புறம் பிரதானமாக இருக்கிற அந்த தீட்சிதர் இருப்பார் இல்லையா, அவர் பார்க்குற மாதிரி தெரிஞ்சோடனே இதை தப்பிக்கிறதுக்கு என்ன வழின்னு அதை தூக்கி விசிறினாராம். அது யாருக்கிட்ட வந்து விழுந்துன்னா இந்த விவண்டாகாதம் முடிச்ச ஒருத்தங்கிட்ட வந்து விழுந்து தான். எடுத்து என்னடான்னு பார்த்தா சாப்பாடு நெய் சாப்பிட்ட பின்னால் இதுவரைக்கும் கண்டிராத சுவை. அதனால் அன்னம்பாலிக்கும் தில்லை சிற்றம்பலம்ங்கிறது நடராஜா அப்படியே நிரூபிச்சிருக்கிறார் அப்படின்னு ஒரு கதை சொல்லுவார். அவரோட வாழ்க்கையில் நடந்தது அது. என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை நான் சொல்ல விளைகிறேன். நான் அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலே பயின்று கொண்டு இருக்கிற காலத்தில் மணி ஆர்டர், அந்த காலத்திலலாம் பணம் வரணும், அந்த வர்றதுக்கு கொஞ்சம் காலதாமதமாகி போச்சு. நான் யாரிடத்திலும் போய் எனக்கு செலவுக்கு காசு வேண்டும் என்று கேட்க தயங்கி வில்வ இலையையும் நீரையுமே பருகி கொண்டிருந்தேன். அப்போ நடராஜாவை நாள்தோறும் சிவகங்கையில் குளிப்பது, வழிபாட்டுக்கு செல்லுவது. அன்றைக்கு கண்ணே தெரியல, தடுமாற்றமாக இருக்கிறது. நான் நாள்தோறும் நடராஜ பெருமானை பார்க்கிற பொழுது ஒரு வெண்பா சொல்லுவேன், ஆசுகவியா. அன்றைக்கு அப்படி ஒரு 4 வரி பாடுறதுக்கு கூட தெம்பில்லாதனால ஒரு குரல் வெண்பா மாதிரி, அம்பலவா நண்புலவா அல்லல் தேர் நாவலவா நொம்பலவா நான் கேட்பதுன்னு பாடினேன். இதுக்கு பொருள் அகராதியில் இருக்காது. இந்த நொம்புங்கிற சொல்லாட்சிக்கு இது தீட்சிதருடைய பரிபாசை. அதாவது 2 பட்ட சாதம்னா சபை, நொம்புன்னா ஒரு பட்ட சோறுன்னு அர்த்தம் தீட்சிதர் பரிபாசையில். அம்பலவா நண்பலவா அல்லல் தேர் நாவலவா நொம்பலவா நான் கேட்பது. அப்போ நான் பச்சையப்பா பள்ளியில் ஆசிரியராக பணி செய்கிறேன், அதான் பயிற்சி ஆசிரியர். தீட்சிதர் பிள்ளைங்கள்லாம் என்கிட்ட படிப்பாங்க. ஐயா நீங்கள் இங்கே எங்கே வந்தீங்கன்னு ஒருத்தன் அழகாக அந்த திருப்பாவாடத்தில் வச்ச லட்டு பிரசாதம் ஒரு மூட்டை கட்டி கொண்டு வந்து கையில் கொடுத்தான். அப்போ அன்னம்பாலைக்கும் தில்லை சிற்றம்பலம்ங்கிறது அப்புறம் மணியாடர் வந்துட்டு. எதுக்கு சொல்கிறேன்னா, பெரியவர்கள் வாக்கு தீரா பிணிதீர ஜீவாத்துமையான ஊராட்சியதான ஓர் வாக்கு அருள்வாயேன்னு கேட்குறாரு அருணகிரிநாத பெருமான். அப்படி அந்த அன்னம் அங்கு இல்லையேல் அரணும் அங்கில்லை. உதர போஜனம் பௌக்கிருத்த விஷம்னு வடமொழியில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க. ஆற்றுக்குள் நின்று அரகரா என்றாலும் சோற்றுக்குள் இருக்கிறான் சொக்கலிங்கம். அது மட்டுமல்ல, மானம் குலம் கல்வி வன்மை அறிவுடைமை தானம் தவம் முயற்சி தாளாண்மை தேனின் கசி வந்த சொல்லியர் மேல் காமுறுதல் 10ம் பசி வந்திட பறந்து போம். அதனால தான் அறம் முதல்ல தானம்னா அன்னதானம்னு சொன்னாங்க. நீரறம் நன்று, நிழல் நன்று, தன்னில்லுட் பாரறம் நன்று, பார்த்து உண்பானேல் பேரறம் நன்று, தளிசாலை நாட்டல் பெரும்போகம் அந்த ஒரு நீதியின் உள்ள அப்படி ஒரு பாடலில் அறங்களை பற்றி ஒரு நிரல்பட வகுத்து சொல்லுகிற செய்திகளெல்லாம் உண்டு. இந்த உணவு இல்லைன்னா 10ம் பறந்து போகும்னு சொல்கிற மாதிரி நம்ம இப்போ தான் சொன்னோம். இந்த காளமேக புலவர் நாகப்பட்டினத்துக்கு போகிறார். அவருக்கு எங்கே போனாலும் முதல்ல சாப்பாடு தான் பிரதானம். இல்லைன்னா கண்ணா பின்னான்னு ஏசி கடவுளையே பாடுவார். அப்பன் இறந்துண்ணி ஆத்தா மலை நீலையோ ஒப்புடைய மாமன் ஒரு இரடி சப்பைக்கால் அண்ணன் பெருவயிரன் அப்படின்னெல்லாம் ஆரம்பிச்சிருவார். அங்கே பார்த்தாரு, அந்த சத்திரத்தில் யாரும் சாப்பாடே போடல. ஒன்றா வேகமாக ஒரு பாட்டை பாடிட்டு போயிட்டார். அங்கே எங்கே போனாலும் கறிக்கட்டை இருந்தால் எடுத்து எழுதி வச்சுட்டு போயிடுவார். கத்துக்கடல் சூழ்நாகை காத்தாந்தன் சத்திரத்தில் அத்தமிக்கும் போது அரிசி வரும், குத்தி உலையிலிட ஊரடங்கும், ஓர் அகப்பை அன்னம் இலையிலிட வெள்ளி எழும்ட்டு போயிட்டார். அந்த சத்திரத்து முதலாளி பார்த்தார், ஐயோ அரிசி வர்றதுக்கே அஸ்தமனம், அப்புறம் அதை குத்தி உலையில் போட ஊரே அடங்கிடும்,
சாப்பாடு ஒரு கரண்டி போடுறதுக்குள்ளே சுக்கிரன் வெள்ளி மீன் வெளியில் வந்துடும். இப்படி அர்த்தமாக இருக்கே அப்படின்ட்டு போய் கையில் காலில் விழுந்து சமாதானம் பண்ணி அழைச்சிட்டு வந்து சாப்பிட வச்ச பின்னால் பாராட்டி ஒரு பாட்டு பாடுங்கன்னாராம். அதே பாட்டை பாராட்டாக வச்சு கொண்டு போயிட்டாராம். அது பாட்டுக்கு என்னென்னா, கத்துக்கடல் சூழ்நாகை காத்தாந்தன் சத்திரத்தில் இந்த உலகமே அஸ்தமிக்கும் போதும் அரிசி வரும், குத்தி உலையிலிட ஊரே அடங்கும், ஊருக்கே போடலாம். என்ன ஓர் அகப்பைய அன்னம் இலையிட வெள்ளி மீன் பார்த்து நானுமா அந்த சாப்பாடு வெள்ளை வெள்ளையேன்னு இருக்குதேன்னு அப்படின்னு அர்த்தம் வச்சு கொண்டு போயிட்டாராம். இப்படி அந்த அன்னம், அதனுடைய உணவு, அதனுடைய பெருமை. அதனால் அடியார்களுக்கு எல்லாருக்கும் அன்னம் இடுமின் அவர் இவர் என்னன்மன், யார் பந்தியில் வஞ்சகமே செய்யக்கூடாது. அப்படி அன்னம் அங்கில்லையால் அரணம் அங்கில்லைன்னு சொன்னேன் கொஞ்ச நேரத்துக்கு முன்ன. அப்போ இந்த மாதிரி அன்னம் படைக்கிறது எல்லாருக்கும் படைக்க வேண்டியது தான், அதில் ஒன்றும் பாரபட்சமே இல்லை. ஆனால் அதில் குறிப்பாக அடியார்களுக்கு படைக்கிறது தான் மாகேஸ்வர பூசைன்னு சொன்னாங்க. அகரம் ஆயிரம் அந்தணர்க்கு ஈயிலன், அகரம் ஆயிரம் அந்தணர்க்கு ஈயிலன், சிகரம் கோயில் குளமெல்லாம் சிகரம் 1000 செய்து முடிக்கலன், பகரு ஞானி பகலூன் பலத்துக்கு நிகரில்லை என்பது நிச்சயம்தானே. அதனால தான் யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஒரு கைப்பிடி, அந்த ஒரு வரி, யாவர்க்குமாம் உண்ணும்போது ஒரு கைப்பிடி. அதனால் இந்த 63 நாயன்மார்களில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வகையான திருத்தொண்டு செய்திருக்கிறார்கள். அதை தான் விரிவாக விளக்கமாக இங்கே 63 அறிஞர் பெருமக்கள், அப்புறம் பின்னால் தொடர்ந்து 9 பெருமக்கள் உரையாற்ற இருக்கிறார்கள் என்று இப்போதே சொல்லி வைத்தேன். அதனால் என்னென்னா, இப்போ நம்ம முதல்ல எடுத்தோடனே தில்லைவாழந்தனர், அது சிறப்பாக அறிஞர் பெருமக்கள் இங்கே பேசி சென்றிருக்கிறார்கள். அடுத்தபடியாக தில்லைவாழந்தனர்தம் அடியார்க்கும் அடியேன், திருநீலகண்டத்து குயவனார்க்கு அடியேன். ஏன்னா பின்னால் ஒரு திருநீலகண்டர் வர்றார், அவர் பாணர், திருநீலகண்டத்து பாணனார்க்கு அடியேன் இல்லையா. அதனால் இங்கே மரபு சுட்டி சொல்லி பாடுகிறார் சுவாமி. இப்போ அதுக்கு அடுத்தபடியாக பார்க்குற போது இல்லையே எண்ணாத இயற்பகைக்கும் அடியேன். ரொம்ப அந்த இயற்பகை நாயனாருடைய குரு பூஜை பல்லவனீச்சரம் அடுத்து இருக்கிற திருச்சாய்க்காட்டில் நடைபெறும். அடியேன் பட்டினத்தார் விழா 10 நாட்கள் 12 நாட்கள் நான் பல்லவனீச்சரத்திலேயே தங்கியிருந்து உரையாற்றுவதும் அந்த வழிபாட்டில் கலந்து கொள்வதுமாக நகரத்தார் பெருமக்கள் மிக சிறப்பாக செய்கிற ஒரு அற்புதமான ஒரு விழா நிகழ்வது. அதற்கு பக்கத்தில் அப்படிங்களா, ரொம்ப சிறப்பாக செய்கிற அந்த வழிபாட்டு நிகழ்வது. அதே போல் திருச்சாய்க்காட்டில் அது ஒரு நாள் நிகழ்வாக தான் நடக்கும். இங்கே பட்டினத்தாருக்கு மட்டும் 12 நாட்கள், அதில் 10 நாட்கள் ரொம்ப, அதாவது திரைப்படம் பார்க்குற மாதிரி அற்புத திருவிழான்னு அதற்கு பேர். அவ்வளோ அழகாக செய்கிற அற்புதமான காட்சி அது. அதனால் அங்கே சாயாவனம், அதாவது நம்ம தேவாரத்தில் திருச்சாய்க்காடுன்னு பேர். இப்போ அடுத்தபடியாக நம்ம பார்க்குறது தான் இப்போ இளையாந்தன் குடிமாறன் அடியார்க்கும் அடியேன். இப்போ நம்ம சிவகவிமணி சிகேஎஸ் ஐயான்னு சொல்லுவோம், சிகே சுப்பிரமணிய முதலியார். அவங்க ஐயா 7 வால்யூம் 7 பெரிய தொகுப்பு ரொம்ப அற்புதமான உரை குறிப்புகள் வழங்கியிருக்கிறார்கள். இனிமேல் அதுபோல் ஒரு உரை குறிப்பு வெளிவருமானு சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு செக்கிழார் பெருமானுக்கு உரை குறிப்பு வரைவதற்கு என்றே அவதரித்தவர் போலும் அவர். அப்படி ஒரு அருமையான உரை அது. அதை ஒரு கிட்டத்தட்ட ஒரு 25 ஆண்டு காலம் திருமழிசையில் அடியான உத்தாண்டீஸ்வரர் கோயிலில் தொடர்ந்து பெரிய புராண தொடர் சொற்பொழிவு செய்திருக்கிறேன் அப்போ. அதனால் அந்த உரை குறிப்பெல்லாம் கொஞ்சம் வாசிக்கிற வாய்ப்பு கிடச்சிது. இப்போ ரொம்ப ஆழமாக பேசுவதற்கு நேரம் இல்லை, காலத்தின் அருமை கருதி அந்த கதையினுடைய ஓட்டத்திலே வருகிற சில முக்கியமான செய்திகள் தான் உங்களுக்கு நான் அந்த தொடர்கள் சொல்லி சில குறிப்புகள் சொல்லலாம் என்று கருதி இருக்கிறேன். இப்போ இந்த இளையான்குடி அப்படிங்கிறதுல முதல்ல அந்த ஊர் எங்கே இருக்குது? இளையான்குடி. இப்போ சிதம்பரம்னு சொல்லியாச்சுன்னா, தில்லைனா இங்கே நமக்கு தெளிவாக தெரியுது, சீர்காழினா சீர்காழி தான், புள்ளிருக்கு வேலூர்னா புள்ளிருக்கு வேலூர் தான். ஆனால் இந்த ஆதனூர்னு வர்றபோது திருநாளை போவாருக்கு எந்த ஆதனூர்னு சொல்லிட்டு ஒரு 2-3 ஆதனூர் இருக்குது. அதே மாதிரி உருத்திர பசுபதியாருக்கு நான் நாயன்மார் அவதாரத்தில் முத்தி தலங்களுக்கும் யாத்திரை பண்ணியிருக்கேன். அதனால் சொல்கிறேன்,
தேடி தேடி ஒவ்வொரு இடமா வெயில்லையும் மழையிலையும் பேருந்து இருக்காது, நடந்து போக வேண்டியிருக்கும். அப்படியெல்லாம் போய் பார்த்த அனுபவத்தால் சொல்கிறேன். திருத்தலையூரும் அதே மாதிரி சோழ நாட்டில் ஒரு திருத்தலையூர் இருக்கிறது, திருச்சி பகுதியில் அங்கே ஒரு திருத்தலையூர் இருக்குது. அப்போ இதுவா அதுவா அப்படிங்கிற ஒரு அந்தந்த ஊரில் இருக்கிறவங்களுக்கு உரிமை. எங்கள் நாயனார் எங்கள் ஊரில் இருந்தார் அப்படின்னு சொல்கிறது தான் அது அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி. அதில் சிவகவிமணி ஐயா அவர்கள் தலையிடலை, இதுதான் அப்படின்னு வரையறுத்து சொல்லாமல் அதை சுதந்திரமாக விட்டுட்டார். அவர் உரை குறிப்பில் பார்க்குற போது 2 இளையான்குடி இருக்குது. ஒரு இளையான்குடி நம்ம திருநள்ளாருக்கு பக்கத்தில் இருக்குது. ஒரு அந்த காலத்தில் வந்து கல்லுன்னு சொல்லுவாங்க, அதாவது இவ்வளவு தூரங்கிறதுக்கு இப்போ கிலோமீட்டர் சொல்லுவோம், மைல் சொல்லுவோம். அது மாதிரி ரொம்ப சமீபத்தில் திருநள்ளாருக்கு பக்கத்தில் இருக்கிறது இளையான்குடி. அங்கும் ஒரு சிவாலயம் இருக்கிறது. நாயனார் வாழ்ந்த குறிப்புகளுக்கு ஏற்ப அந்த வயல் இருக்கிறது. அந்த கீரை பறிச்சை அதெல்லாம் வந்து எப்படின்னிங்கன்னா, தாழை இருந்து நீர் தேங்கி இருந்தால் அதில் நெல் விளையும். அந்த மாதிரி இடத்துல கீரை வராது. காய்கறி நம்ம குன்றத்தூரில் கூட வழுதலம்பேடுன்னு ஒரு இடம். வழுதலைன்னா கத்திரிக்காய். வழுதலை வித்திட பாகல் முளைத்தது, புழுதியை தோண்டினேன் பூசணி பூத்தது, தொழுது கொண்டோடினர் தோட்டக்குடிகள் முழுவதும் பழுத்தது வாழைக்கனியம்பார் திருமூலர். அது ஒரு 23 ஆண்டுகளாக திருமந்திரம் சொல்லிகிட்டு இருக்கேன் திருவான்மியூரில். அதனால் அந்த வழுதலை மேடும்பாங்க. வழுதலை மேடு கத்திரிக்காய் விளையிற உயரமான இடம்னு அர்த்தம். அது மாதிரி இந்த கீரை இவர் பறிச்சார் இல்லையா, அப்படி ஒரு திடல் இருக்கிறது. இதே மாதிரி அங்கேயும் இருக்குது. பரமக்குடி பக்கத்தில் இருக்கிற இளையான்குடி, அங்கேயும் சிவாலயம் இருக்கிறது. அங்கேயும் அதே மாதிரி அவர் வாழ்ந்த வீடு என்று சொல்லுகிற இல்லம் இருக்கிறது. அவர் அந்த வயல் சொல்கிற மாதிரி அது அந்த வயலும் இருக்கிறது. இப்போ நம்ம சிவகவிமணி அவர்கள் என்ன செய்கிறார்கள்னா, 2 செய்தியும் சொன்னாரே ஒழிய இது எதுதான் சரியானது அப்படிங்கிறத சொல்லலை. அதான் அவரை வந்து அப்படியே அதை சுதந்திரமாக விட்டுடுறாங்க ஐயா. அது மாதிரி அந்த இளையான்குடி அப்படிங்கிறத இளையான்குடி மாரநாயனார் புராணம்னு தான் நமக்கு பெரிய புராணத்தில் இருக்குது தலைப்பு. இந்த மழவை நாகலிங்க ஐயா அப்படிங்கிறவர் ஒருத்தர் பதிப்பிக்கிறதுல என்ன சொல்லியிருக்காருன்னா, இளையாந்தன் குடிமாறன் புராணம். அந்த வரியை அப்படியே முழுமையாக அந்த தன் சேர்த்து அப்படியே திருத்தொண்ட தொகையில் எப்படி இருக்கோ அதே மாதிரி அவர் சொல்லிடுறாரு. இப்படி அந்த குறிப்புகளெல்லாம் நமக்கு CKS ஐயா தர்றாரு. இப்போ நம்ம நேராக இந்த செய்திகளெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இப்போ நம்ம நேராக நூலுக்குள்ளே நுழையிறோம். அம்மையார் அவர்கள் அந்த உரிய நேரம் வந்தோடனே எனக்கு சொன்னோடனே நான் பூர்த்தி செய்து கொள்வேன். இப்போ இளையான்குடி மாரநாயனாருடைய புராணத்தில் முதல் பாட்டு, அந்த பாட்டை சிந்திப்பதற்கு முன்னால் இதில் அன்பர் பூசை அப்படின்னு ஒரு சொல்லாட்சி வரும். அன்பர் பூசை, சீலமார் பூசை செய்த தொண்டர் அப்படிங்கிற இந்த தொடர்களெல்லாம் சேக்கிழார் சுவாமி அமைத்து காட்டுகிற அருமையான தொடர்கள். இப்போ அந்த முதல் பாட்டு என்ன சொல்கிறாருன்னா, அம்பொன் நீடிய அம்பலத்தினில் ஆடுவார் அடி சூடுவார். தமிழ் கொஞ்சுது, தமிழ் கொஞ்சுது. ஆடுவார் அடி சூடுவார், அந்த சொல் ஒழுங்கு. அம்பொன் நீடிய அம்பலம்னா தில்லை எல்லாருக்கும் தெரியும். அம்பொன் நீடிய அம்பலத்தினில் ஆடுவாரடி சூடுவார், தம்பிரான் அடிமை திறத்து உயர் சால்பின் மேன்மை தரித்துள்ளார். நம்பு வாய்மையில் நீடு சூத்திர நல்கூலம் செய் தவத்தினால் இம்பர் ஞாலம் விளக்கினார் இளையான்குடிப்பதி மாறனார். இது அவருடைய ஊர், அவருடைய பெயர், அவர் வந்த மரபு. இதில் இந்த மரபு சொல்கிறது ஒரு தனி சிறப்பு. இதில் என்ன சொல்கிறாருன்னா, சூத்திர அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார். இப்போ நமக்கெல்லாம் தெரிய 4 வருணம் சொல்லுவோம். அரசர், அந்தணர், வணிகர், வேளாளர் அப்படிங்கிறத 4 வருணமாக சொல்லுவோம். இந்த சூத்திரர்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய வெளி உலகத்தில் வட்டாரத்தில் சில பெருமக்கள் எப்படி சொல்கிறாங்கன்னா, ஒரு தவறான பொருளை சொல்லி கொண்டு இருக்கிறார்கள். அது இங்கு சொல்லுவதற்குரிய செய்தி அல்ல. ஆனால் சேக்கிழார் பெருமானுடைய வாக்கு எப்படின்னா, சூத்திரர் அப்படிங்கிறத நம்பு வாய்மையில், வாய்மைனா உண்மை சத்தியம், நம்பு வாய்மையில் நீடு சூத்திர நல்குலம்ங்கிறார். சூத்திர நல்குலம் செய் தவத்தினால் இம்பர் ஞாலம் விளக்கினார் இளையான்குடிப்பதி மாறனார்.
அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ இந்த சூத்திரம் அப்படின்னு சொன்னால் என்னென்னா, உங்களுக்கு நமக்கெல்லாம் தொல்காப்பியம், நன்னூல், இலக்கணம் அதெல்லாமே சூத்திரம்னு சொல்லுவோம். திட்ப நுட்பம் செறிந்தன சூத்திரம். சூத்திரம்ங்கிற ஒரு பெரிய பல சொற்களால் விளக்க வேண்டிய ஒரு செய்தியை சூத்திரம் ரொம்ப சுருங்க சொல்லிடும். அது மாதிரி ரொம்ப திட்ப நுட்பம் நிறைந்த ஒரு அமைப்புக்கு சூத்திரம். அதனால தான் மெய்கண்டார் பாடிய சிவஞான போதத்துக்கு கூட பாத்திரங்கொண்டே பதிபார் பாய் பசுவை 12 சூத்திரங்கொண்டே பிணித்த தூயோரும்னார் தமிழ் விடுதூது ஆசிரியர். அப்போ ரொம்ப அந்த திட்ப நுட்பம் செறிந்த பெருமக்களாக வாழ்கிறவர்கள் இந்த சூத்திரர்கள் என்று சொல்லுகிறவர்கள். இவர்கள் யாருன்னா வேளாண் தொழில் செய்கிறவர்கள், வேளாளர். இந்த வேளாளருங்கிறதுக்கு பாம்பன் சாமி ஒரு ரொம்ப அழகாக ஒரு கருத்து சொல்லுவார். வேள்னு 2 பேர் உண்டு. ஒருத்தன் காமவேள், இன்னொருத்தன் முருகவேள். ஒருத்தன் கருப்பு, ஒருத்தன் சிகப்பு. அதனால் இந்த காமவேள் இல்லை, நம்ம செவ்வேள் இருக்காரு, இந்த வேளுக்கு ஆட்பட்டவரே வேளாளரும்பார். வேளாளன் என்பான் விருந்திருக்க உண்ணாதான். அதே மாதிரி ஞானசம்பந்த பெருமான் அந்தணர் மரபிலே வந்திருந்த போதிலும் ஆக்கூரில் தான் தோன்றி மாடத்திலே பாடுகிற பொழுது வேளாளர் என்பார் வள்ளன்மையால் மிக்கிருக்கும் ஆக்கூரில் தான் தோன்றி மாடம்னு பாடுறாரு தேவாரத்தில். ஆகையினால் அப்படிப்பட்ட சூத்திர அந்த குடி, அந்த வேளாண்குடி, அதில் உழுது உண்போர், உழுவித்து உண்போர், நமக்கு உழவு தொழில், திருக்குறளெல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா ஏராளமான செய்திகள் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அப்படிப்பட்ட மரபில் இவர் அவதரித்து வந்தார் அப்படிங்கிறது இந்த முதல் பாட்டில் சொல்கிறார். அவர் சாதாரணம் இல்லை, அவரை மன்னன்னு சொல்கிறார். யார்? நம்ம இளையான்குடி மாறனார் இருக்காரே. இன்னொரு சிக்கல் இங்கே, இந்த மாறன்னு வந்தாலே பாண்டிய நாட்டில் பாண்டிய மன்னர்களை தான் நம்ம மாறன்னு சொல்லுவது மரபு. அப்போ இவர் பாண்டிய நாட்டுக்காரர் தான். எங்கள் ஊர் இளையான்குடி, பரமக்குடி பக்கத்தில் இருக்கிற இளையான்குடி, அவர் மாறன்கிற பேரை வச்சு அவர் எங்கள் ஊருக்காரர் தான் அப்படின்னு வாதம் தர்க்கம் செய்கிறாங்க அவங்க. அதுக்கு ஒரு மறுப்பு தொல்காப்பியத்தில் உரையில் வேளாண் பெருமக்களுக்கு தலை சிறந்தவர்களுக்கு மாறன்கிறது ஒரு விருது அப்படின்னு இவர் இன்னொரு உரை எழுதுகிறாரு. எப்படி? அது சோழ நாட்டிலும் அந்த மரபு உண்டு, தொண்டை நாட்டிலும் அந்த மரபு உண்டுன்னு எழுதுகிறார் சிவகைமணி. ஆகையினால் ஆக மொத்தம் நம்ம நாயனார் நமக்கு சொந்தார். அவர் அங்கே பாண்டிய நாடாக இருந்த என்ன, சோழ நாடாக இருந்த என்ன, அவங்களுக்கு அந்த மக்கள் ரொம்ப அந்த திருவண்ணாமலையில் இருக்கிற அடியார்கள் எங்கே அண்ணாமலையாக இருப்பாங்க. அவங்களுக்கு சிதம்பரத்துக்கு போனால் எங்கே நடராஜாம்பாங்க. நம்ம காஞ்சிபுரத்துக்காரங்க சும்மா இருப்போமா, உடனே நம்ம எங்கே ஏகாம்பரநாதர், அது அந்த எங்கே கபாலி. அது மாதிரி எல்லாம் அவர் தான். எல்லாம் சிவன் என்ன நின்றாய் போற்றி. அப்பர் சாமி ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டார். எல்லா உலகமும் ஆனாய் நீயே மாதிரி எல்லாம் சிவன் என்ன நின்றாய் போற்றி அப்படின்னு வச்சுட்டார். சரி, இப்போ இவர் நல்ல ஒரு பெரிய செல்வந்தர். ஏரின் மல்கு வளத்தினால் வரும் எல்லை இல்லது ஓர் செல்வம் நிறைஞ்சவர். அடியார் திறத்து சிந்தை, அடியாரிடத்தில் அளவு கடந்த பக்தி ஈடுபாடு. பாரின் மல்க விரும்பி மற்றவை பெற்ற நெடு பயன்கொள்வார். அவருக்கு வேண்டிய எல்லா ஐஸ்வர்யங்களும் இருந்தன. அன்பர் என்பதோர் தன்மையால் நேர வந்தவர் யாவராயினும் நித்தமாகிய பக்தி அவருக்கு இருந்தது. அம்மா எழுத்தண்ணி படிச்சேன்னாங்க நம்ம அம்மையார், உலக நாயகி அம்மையார் அவர்கள். ஏன்னா அவங்க அந்த பேரே எனக்கு கேட்குற போது என்னென்னா, எங்கே அவங்க காணோம், இருக்காங்களா? அங்கே பாபநாசத்தில் இருக்கிற அந்த நவகைலாசத்தில் முதல் கைலாசமே பாபநாசம். அங்கே இருக்கிற அம்மா பேர் தான் அம்மாவோட பேர் உலகம்மன். உலகம்மன் தான் உலகநாயகி. அதனால் அவங்க முதல்லையே பாடத்திட்டத்தில் வைத்தோம். இன்னைக்கு கூட அதை பகுதியெல்லாம் படிச்சுட்டு வந்திருக்கிறேன். நம்ம வரலைன்னா கூட அந்த இடத்தை நிறைவு செய்ய நான் தயாராக இருக்கிறேன்னு சொன்னாங்க. இப்படி ஒரு அமைப்பாளர் கிடைக்க நம்ம கொடுத்து வச்சுருக்கணும். கரவொலி எழுப்பி அவங்கள வாழ்த்துங்க. இப்போ என்னன்னா, நிறைய பச்சை புடவைக்காரிக்கு ரொம்ப மதிப்பு அதிகமாகிடுச்சு சீரியலில். ஏன்னா மீனாட்சி இல்லையா? ரைட்டு. ஆகையினால் இங்கே என்னன்னா, அன்பர் என்பதோர் தன்மையால் யாராக இருந்தாலும் சரி, உவர் நீர் அணிந்த சலவை தொழிலாளியை பார்த்து நம்ம சேரமான் பெருமாள் நாயனார் வார வேடம், திருநீற்றின் வார வேடம் நினைப்பித்தீர்னு வணங்கினார் இல்லையா?
அதனால் யாராக இருந்தால் என்ன, அடியார்களுக்கு தொண்டு செய்ய வேண்டும். அங்கே போய் இவர் தேவர் அவர் தேவர் என்று சொல்லி இரண்டாட்டாது உவராதே என்று அப்பரசாமி பாடுவாங்களே, அது மாதிரி கவராதே தொழுமடியார் நெஞ்சினுள்ளே கன்றாப்பூர் நடுதறியை காணலாம் என்பார். அப்படி அன்பர் என்பதோர் தன்மையால் நேர வந்தவர் யாவராயினும் நித்தமாகிய பக்தியோடு இருந்து தொண்டு செய்து வந்தார். அப்படி வந்தவர்களை எல்லாம் எப்படி அவர் வழிபட்டாருங்கிறது தான் ரொம்ப சிறப்பு. இன்னைக்கு பெரிய புராணத்திலேயே மாகேஸ்வர பூஜைன்னா இந்த பாட்டு சொல்லாத மாகேஸ்வர பூஜையே கிடையாது. கொண்டு வந்து மனைபுகந்து குலாவு பாதம் விளக்கியே உண்டி 4 விதத்திலார் சுவை திறத்தன. அந்த பாட்டு எல்லாருக்கும் தெரியும். 4 விதமாக உண்பன தின்பன பருகுவன நக்குவன, அது மாதிரி 6 கார்ப்பு உறுப்பு இனிப்பு கைப்பு எல்லாமே. இந்த மாதிரி இது சரிவிகித உணவு என்னமோ இன்னைக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறான். அன்னைக்கு நம்ம அடியார்கள் படைச்சது தான் ஏன் சரிவிகித உணவு, எந்த நோய் நொடியுமே வராது. அப்படி ஒரு மாகேஸ்வர பூஜையில் என்னென்ன பரிமாற வேண்டும், எப்படி அந்த சுவை கூட்டி அடியார்களுக்கு அமுது செய்விக்க வேண்டும்ங்கிற ஒரு சிறப்பை நமக்கு சேக்கிழார் பெருமான் தருகிறார். அதுலேயும் இன்னும் சொல்லப்போனால் குங்குலிய கலைய நாயனாருடைய புராணத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே ஞானசம்பந்த பெருமானுக்கு அவர் திருவமுது படைத்திருக்கிறார், நாவுக்கர சுவாமிக்கு திருவமுது படைத்திருக்கிறார், அவங்க கூட அடியார்களுக்கெல்லாம் திருவமுது படைத்திருக்கிறார்னு சொன்னால் எவ்வளோ ஒரு பெரிய சிறப்பு இல்லையா? இந்த திருவமுது படைக்கிற பொழுது ஒரு நம்ம கலிக்கம்பருடைய பெண்ணாகடத்தில் திருத்துங்கானை மாடத்தில் பணியாளன் தானே அந்த அம்மா பாத பூஜைக்கு தீர்த்தம் விட கொஞ்சம் காலதாமதித்தனால் கையையே தடிந்தார்னு பார்க்குறோம் இல்லையா? அப்படி அடியார் பக்தி, குரு பக்தி, அதாவது 3 நிலைகளில் பெரிய புராணம்: குரு பக்தி, லிங்க பக்தி, சங்கம பக்தி, அதான் அடியார் பக்தி. இந்த 3 ஒரு சேர அமைந்த ஆலயம்தான் சீகாழிப்பதி. லிங்கமூர்த்தியாக பிரமபுரீஸ்வரும், தோணியப்பர் அவர் குருமூர்த்தியாகவும் சங்கமமூர்த்தியாக மேலே நமக்கு சட்டநாத பெருமானும் இருப்பதாக சீகாழித்தல புராணம். ஆகையினால் இந்த அடியார் பக்திங்கிறது இருக்கே, அது பெருமானுக்கு செய்கின்ற வழிபாட்டை காட்டிலும் அடியார் பக்தி ரொம்ப. ஏன்னா அடியார்கள் பராவு சிவர்னு பேர். அவங்கெல்லாம் என்ன பேர்? நேராக நம்ம அடியார்களை பார்க்குறோம். சிவபெருமான நேராக நம்ம பார்த்தோமா? பார்க்கல. ஆனால் அடியார்களாக இருக்கிறவங்க, அதில் அடியார்னு சொல்லிக்கிட்டு தடியார்களாக இருக்கிறவங்கள அடியார்னு நினச்சிடக்கூடாது. அதனால் அந்த வேடத்தோடு இருக்கிறவங்கள அதாவது சச்சிடன் இருக்காங்க, சர்க்குரு இருக்காங்க, அசர்குரு இருக்கிறாங்க. வேடதாரிகளாக இருக்கிற குருமார்களும் இருக்கிறார்கள், அடியார்களும் இருக்கிறார்கள். அவர்கள்கிட்டெல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதுக்காக அடியார் பக்தி தேவை. ஆனால் பாத்திரம் அறிந்து பிச்சையிடு அப்படின்னா வச்சிருக்கிற பாத்திரம் அல்ல. ஆமாம், அதுதான். ஆகையினால ரொம்ப அழகாக சொல்கிறாங்க. அதனால் இந்த பாடல் ரொம்ப அருமையான அந்த பாடல். அதில் சொல்கிறாரு அடுத்த அப்படி எண் தோழினார். யார்? நம்ம சிவபெருமான். அவருக்கு 8 தோள். எண்தோள் வீசி நின்று ஆடம்பிராந்தனை கண்காள் காண்மீன்களோ இல்லையா? அவர் அழகி, அதாவது அழகைன்னு குபேரன் வாழ்கிற பகுதிக்கு பேர், அந்த நகருக்கு பேர் அழகாபுரி, குபேரபுரி. அந்த அழகைக்கு இருத்திய தோளானார் என வாழும் நாள். என்ன அழகா செல்வாக்குன்னா, நம்ம மாறனார், இளையான்குடி மாறனாருடைய செல்வாக்கு எப்படிப்பட்டதுன்னா, குபேரனுக்கு நிகரான செல்வம். அவ்வளவு செல்வம் அவரிடத்துல இருந்தது. அடியார்களுக்கு அப்படியெல்லாம் திருவமுது அமைத்து அடியார் பூசையை செய்தவர் அவர், மாகேஸ்வர பூசையை. அப்படி இருந்தவர் வளம் சுருங்கவும், வளம் சுருங்கிய பின்னால் தான் அவரை மன்னன்கிறார். செல்வ செழிப்போடு இருந்த அன்னைக்கு மன்னன்னு சேக்கிழார் பெருமான் குறிப்பிடல. வளம் சுருங்கவும் மன்னன் மாறன் மனம் சுருங்குதல் இன்றி உள்ளன மாறி. தன்னிடத்தில் என்னென்ன பொருளெல்லாம் தட்டு முட்டு சாமான்லாம் இருக்கோ அதெல்லாம், தட்டு முட்டும் எங்கே, சுமந்த தங்க நகையும் எங்கே, கொட்டு முழக்குடன் கொண்டு போம்பொழுது கூட வருமா அங்கே, மனமே மயங்காதே புவிமேல் மயங்கி தியங்காதே அப்படின்னு எங்கள் தந்தையார் ஒரு கீர்த்தனை பாடுவார். எங்கள் அப்பா பெரிய இசை வல்லுனர், ஆனால் எனக்கு இசை வரல. அதனால் அம்மாவுக்கு இசை வருது, ஐயாவுக்கு இசை வருது. எங்கள் ஐயா இசை விரும்பும் கூத்தனாரோட அருள் பெற்றவங்க இவங்கள்லாம். ஆகையினால ஏன்னா திருமங்கலத்தில் இருக்கிற சுவாமிக்கு தான் இசை விரும்பும் கூத்தனார்னு பேர். ஆனாய நாயனார் அவதரித்த பதியில் இருக்கிற பெருமானுக்கு சாமவேதீஸ்வரர்னு வடமொழியில் பேர். சரி, இப்போ வளம் சுருங்கவும் மன்னன் மாறன் மனம் சுருங்குதல் இன்றி உள்ளன மாறி. அந்த முதல்ல செய்த பொது பொருட்செல்வம் நிறைய இருந்தது, வாரி வழங்கினார். இப்போ மனம் சுருங்கலை. இப்போ அந்த கொள்கையில் உரைப்புடையவர் ஆயிட்டாராம்.
முதிர்ந்த கொள்கையராயினாருங்கிறார் சேக்கிழார் சுவாமி. வார்த்தை பாருங்க, சேக்கிழார் பெருமானுடைய வாக்கு. அந்த கொள்கை நமக்கு அகவை முதிர்ந்ததுன்னு சொல்கிறதுக்கு தான் முதிர்ந்தன்னு சொல்கிறோம். இல்லைன்னா காய்கனி கொஞ்சம் நல்லா முதிர்ந்ததுன்னா அது முதிர்ந்ததுன்னு சொல்லுவோம். ஆனால் கொள்கையில் முதிர்ந்தவராயினார். சீலத்தராகி தொடர்ந்து விடாத தொண்டர், கொள்கையினால் உயர்ந்த சீலத்தராகி தொடர்ந்து விடாத தொண்டர். ஆகினால அப்படிப்பட்ட பெரியவர் முதிர்ந்த கொள்கையராகினார். அப்போ இவரை பற்றி நினச்சாராம் யார்? தில்லையிலே இருக்கிற பெருமான். உண்ணினார் தில்லை மன்னினார். அங்கே ஆடுவார் அடி சூடுவார். அதே மாதிரி இங்கே உண்ணினார் தில்லை மன்னினார். இது மாதிரி பெரிய புராணத்தில் இப்படியே அடுக்கு தொடர்களாக வர்ற இடங்கள்னே அருமையான ஒரு தொகுப்பு இருக்குது. ரொம்ப அருமையாக இருக்கும் அந்த செய்திகளெல்லாம். இப்போ ஒவ்வொரு சொல்லுக்கும் விளக்கம் சொல்லலாம். உண்ணுதல்னா என்னன்னு பொருள் சொல்லலாம். உண்ணி உண்ணி பார்த்து ஒருப்படுத்தி உன்னை நான் சின்னமாய் செய்த பிழைக்கு என் செய்வேன் பராபரமேங்கிறார். உன்னில் உண்ணும் உண்ணாவிடியில் இல்லையாம் என்னுள் ஈசன் இருந்த இயற்கையை. உண்ணுதல்னா ரொம்ப ஆழமாக தியானத்தினுடைய முதிர்வுன்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட நிலை தான் உண்ணுதல். உண்ணி இரு போதும் அடி பேணும் அடியார்தம் இடரொல்கு அருளி துண்ணி ஒரு நால்வருடன் ஆழ்நிழல் இருந்த துணைவன் தன்னிடமா கன்னியரோடு ஆடவர்கள் மாமணம் விரும்பி அரு மங்கள மிக மின்னியலு நுண்ணடைனன் மங்கையரை ஏற்று பதிவேதி குடியங்கிறார் நம்ம ஞானசம்பந்த பெருமான். பாடினார் தமிழ் வேதம்ங்கிறார். தமிழ் வேதத்தின் ஓங்கு இசைம்பார் சேக்கிழார் இந்த பதிகத்தை சொல்கிற போது, திருவேதிகுடி திருப்பதிகத்தை. அதனால் உண்ணினார் தில்லை மன்னினார். இப்போ இப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில் சிவபெருமான் கைலாயத்திலிருந்து புறப்படுறாராம். எப்படின்னா, பெற்றம் ஊர்வதும் இன்றி அவர் என்ன பண்ணார்? குலைக்கின்ற கவரியின்றி. எல்லாம் பெரிய புராணத்திலிருந்து எங்கே எப்படியெல்லாம் எடுத்து கவி சக்கரவர்த்தி கையாண்டு இருக்கிறாருங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு தகுதியான இடம். ரொம்ப ஆழமாக நிறையா இருக்குமா. இது மாதிரி ஒரு நிறைய செய்தி இருக்குது. நீங்கள் ஒப்பீடு வச்சிங்கன்னா பெரிய புராணத்திலிருந்து எங்கெங்கெல்லாம் கவி சக்கரவர்த்தி எடுத்திருக்கிறார் அதை நம்ம பாராட்டி முன்னோர் மொழி பொருளை பொன்னே போல் போற்றுவோம்னு போற்றி இருக்கிறார் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆனால் நம்ம அப்படி யாரும் அதை இதாக சொல்லிக்கிறது இல்லை. சரி, இருக்கட்டும். அதனால் பெற்றம் ஊர்வதும் இன்றி பேதையாள் உடன் இன்றி ஓர் நல் தவவேடமே கொடு நன்னினார். யார்? சிவபெருமான் அப்படி வந்தார். அந்த குலைக்கின்ற கவரியின்றி கொற்றவன் குடையுமின்றி இழைக்கின்ற விதி முன் செல்ல தருமம் பின் இறங்கி இயங்க மலைக்குன்ற மனையான் மொழி கவித்தனன் வருமென்றென்று தலைக்கின்ற உள்ளத்தனால் முன்னொரு தமியன் சென்றான்னு கவி சக்கரவர்த்தி பாடுவார். அதுபோல் இப்போ சிவபெருமான் நேரம் வந்துட்டார். எந்த மாதிரி நேரத்தில் வந்தார் பாருங்க. ஐயா, மாகேஸ்வர பூசைனாலே உச்சி காலம்தான். ஒரு போதி யோகியே, ஒரு போதி தான் யோகி, இருபோது போகி குடும்பஸ்தன், 3 வேளை சாப்பிட்டா ரோகி, 4 போது உண்பானாயில் உடல் விட்டு போகியே என்று புகழ்ந்துட்டாங்க. சீக்கிரம் போய் சேர்ந்துடலாம் 4 வேளை சாப்பிட்டா. இதிலிருந்து ஒரு ரகசியம் தெரியுது. ஐயா கிட்ட கேட்கணும். ஐயா, நீங்கள் எத்தனை வேளை சாப்பிட்றீங்க? 2 வேளை. ஐயா கரவில் எழுப்புங்க. நல்லா சிறப்பாக சொன்னார் பாருங்க. அது அதாவது இளமையின் ரகசியம். இதெல்லாம் ஒரு ஆமாம். அதனால் என்னென்னா பார்த்தீங்கன்னா, அது மாதிரி இவர் உச்சி போதிலெல்லாம் உணவு கேட்கணும். இது மாதிரி இன்னொரு சம்பவம் ஒன்று சொல்கிறேன். உத்தரகோசமங்கையில் கார்த்திகை சுவாமிகள்னு இருந்தார். ரொம்ப உயர்ந்த ஞானி. பாம்பன் சுவாமிகள் அவரை பற்றி அறிந்து வைத்திருந்தார். பாம்பன் சுவாமிகள் மதிக்கின்ற ஒரு பெருமைக்குரியவர் கார்த்திகை சுவாமிகள். அதே மாதிரி கார்த்திகை சுவாமிகள் மதிக்கத்தக்க ஒரு பெரியவராக இருந்தவர் நம்முடைய பாம்பன் சுவாமிகள். இருவரும் ஒருவர் சந்தித்து கொண்டதே இல்லை. ஆனால் அவர் மேலே இவருக்கு அன்பு, இவர் மேலே அவருக்கு அன்பு. கோப்பெருஞ்சோழன் பிசிராந்தையார் மாதிரி அப்படி இருந்தவர்கள் ஒரு நாள் திடீர்னு ஒரு கடற்கரையில் இருவரும் நேருக்கு நேர் சந்திக்கிற போது யாரும் அறிமுகப்படுத்தவில்லை. இவர் கேட்குறார், நீங்கள் தான் உத்தரகோசமங்கை கார்த்திகை சுவாமிகளா? நீங்கள் தான் நம்ம பாம்பன் சுவாமிகளான்னு அவர் கேட்க இருவருடைய சந்திப்பு நிகழ்வதாக அவருடைய வரலாறில் வரும். அந்த கார்த்திகை சுவாமிகள் ஏன் துறவரம் மேற்கொண்டாருங்கிறதுக்கு அவருடைய வாழ்க்கை வரலாறு ஒரு நிகழ்வு என்னென்னா, இரவு நடுநிசி அந்த நேரத்தில் ஒருத்தர் உணவு கேட்குறார், பசியாக இருக்கிறதுன்னு. இவர் என்ன பண்ணார், தன்னுடைய நல்ல உயர்ந்த குணவதி அந்த அம்மையார் கார்த்திகை சுவாமியுடைய மனைவி, அம்மா யாரோ அடியார் வந்திருக்கிறார், எப்போவுமே ராத்திரியில் பாத்திரத்தை சுத்தமாக அலம்பி வைக்கக்கூடாது, கொஞ்சமாவது அதில் உணவு கொஞ்சமாவது போட்டு கொஞ்சம் தண்ணி போட்டு வச்சு வைக்கணும், அதில் வெந்நீராக ஊற்றி வச்சுருந்தா காலையில் அது அமிர்தமயமான உணவாக மாறிடும்,
அதுக்கு அது நிறையா அது ஜீவ பிரம்ம ஐக்கிய வேதாந்த ரகசியம்ங்கிற நூலில் பழைய சோறு எப்படி சாப்பிட்ணுன்னு சொல்லி இருக்குது. பழைய சோறை நம்ம சாப்பிட்ற மாதிரிலாம் சாப்பிடக்கூடாது, அதை அமிர்தமாக்கி சாப்பிட்ணுன்னு சொல்லியிருக்குது. அது ஒரு கற்பம். பழைய சோறே ஒரு கற்பம், உடம்புக்கு மருந்து. அது எப்படி மண் சட்டியில், இப்போ மண் சட்டியெல்லாம் கேவலமாக பேசின காலம் போய் இப்போ மண் சட்டி 5 ஸ்டார். நான் போனதெல்லாம் 7 ஸ்டார் 5 ஸ்டார் ஹோட்டலில் தான். எங்கே இலங்கையில் எங்கேயுமே நான் சாப்பிடல. அந்த காய்கறி பலகாரத்தோடவே வந்துட்டேன். எல்லாம் பக்கத்துலேயே நான்வெஜ் இருக்குது, மற்ற உணவெல்லாம் இருக்குது. அந்த வாடை அந்த இதெல்லாம் நமக்கு எதுவுமே பொருத்தமாக இல்லை. அதனால் எதற்கு இதை சொல்லுகிறேன்னா, எங்கே போனாலும் மண் சட்டி. இப்போ அதுக்கு நாட்டு சர்க்கரை சீந்து வாரற்று கிடந்தது போய் இன்றைக்கி அதுக்கு விலை ஜாஸ்தி ஆகிப்போச்சு. பனை வெல்லத்துக்கு விலை ஜாஸ்தி ஆகிப்போச்சு. இப்போ எல்லாம் தலைகீழாக மாறுது எல்லாமே. இப்போ என்னன்னா, நம்ம காலம் எப்படி சுழன்று கொண்டு இருக்கிறதுங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு சான்று. அது மாதிரி இரவு 12 மணிக்கு வந்து ஒருத்தர் உணவு கேட்குற போது, அம்மா யாரோ அடியார் வந்திருக்கிறார், உணவு இருந்தார். அந்த அம்மா ஒன்றுமே சொல்லலை. இந்த நேரத்திலுமா அப்படின்ட்டாங்களாம். அவங்க சொன்னது என்ன, இந்த நேரத்திலுமான்னு. சரின்னு இவரே போய் இருக்கிற சாதமெல்லாம் எடுத்து சரி பண்ணி எடுத்துகிட்டு வெளியில் வந்தாராம். யாருமே இல்லையா. கண்ணுக்கு எட்டுன தூரம் வரைக்கும் சுற்றினாராம். யாருமே கண்ணில் தென்படலை. அப்புறம்தான் வந்தவர் பெருமான் தான். யார்? உத்தரகோசமங்கை பெருமான் தான் முடிவெடுத்து அன்னைக்கே அவர் வீட்டை விட்டு துறவு மேற்கொண்டு போயிடுறாரு. அது ஒரு அவருடைய வாழ்க்கை வரலாறில் நடந்த சம்பவம். அதனால் அவர் துறவு மேற்கொண்டு போகிற நேரத்தில் எல்லா மக்களெல்லாம் தடுக்கிறாங்க. ஒரு பொண்ணு, வயசு வந்த பொண்ணு இருக்குது, கல்யாணம் பண்ணி கொடுக்காம நீங்கள் பாருங்க. பாம்பன் சாமி சொல்கிற மாதிரி முருகவேள் செய்வதை செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாராம். அதே மாதிரி அவர் இருந்து திருமணம் நடத்துகிறத விட ஊர் மக்கள் அவர் மேலே இருந்த மரியாதையால் மிக சீரும் சிறப்புமாக அந்த பெண்ணுக்கு திருமணம் செய்து வைத்தார்கள்னு வரலாறு சொல்லுது. அதனால் கடவுளை நம்பினோர் கைவிட படார்னு இல்லையா. அதனால் இதெல்லாம் ஒரு வரலாறு. அப்போ இவர் வந்து எந்த நேரத்தில் வர்றாருன்னு சேக்கிழார் சாமி சொல்கிறார் பாருங்க. நம்ம ஆள் கைலாசபதி எப்படி வர்றாராம், மாரிக்காலத்து மழை காலம் இரவினில் வர்றார். மாரிக்காலத்து இராவினில் வையோர் வேரித்தாரான் விருந்து எதிர் கொண்டனன். அது என்ன வேரித்தாரான்னு, என்ன வேரின்னா என்ன அப்படின்னு ஒரு சொல் வருது இல்லையா. வேரின்னா என்ன, இதுவரை கேள்விப்பட்டிருக்கீங்களா? வேரித்தாருங்கிறது என்ன தார்? இப்போ சேர மன்னர்களுக்குன்னு ஒரு பூ, பாண்டிய மன்னர்களுக்குன்னு ஒரு பூ, சோழ மன்னர்களுக்குன்னு ஆத்திப்பூ, வேப்பம்பூ, இதெல்லாம் நம்ம சொல்கிற மாதிரி வேளாளர்களுக்கு குவளை மலர் மாலை. வேரி அப்படின்னா குவளை மலர். அதனால் மாறனார் அணிந்து கொண்டிருந்த மாலை குவளை மாலை அந்த காலத்தில். அதனால தான் வேரித்தாரான் அப்படின்னு மாறனாரை குறிப்பிட்டு விருந்து எதிர்கொண்டனன். சிவகவிமணி இல்லைன்னா நமக்கு இது தெரிய போகிறது இல்லை இல்லையா. அதனால் அந்தந்த மரபுக்குரிய அந்த மாலைகள். இப்போ உடனே அவர் மலையில் நனைஞ்சு போய் வர்றார். அமர்நீதி நாயனார் புராண கதை ஞாபகம் வரும் நமக்கு. அப்போ அங்கேயும் இதே மாதிரி தான் மலையில் போய் நனைஞ்சிட்டு திருத்தொண்டர்புரம் நம்ம இங்கே காஞ்சிபுரத்துலேயும் அதே தான் செய்கிறார். யார்? நம்ம இன்னொரு நாயனார் வருவார். யாருங்க? காஞ்சிபுரத்தில் உள்ள நாயன்மார்களில் ஒருத்தர் திருக்குறிப்பு தொண்டர். திருக்குறிப்பு தொண்டருக்கு சோதனை வைக்கிறார் இல்லையா, மலையில் தானே வைக்கிறார் சோதனை. மழை வர வச்சே சோதிக்கிறது இவர் வேலை போல் இருக்குது பெரிய புராணத்தில் பார்த்தீங்கன்னா. அது மாதிரி இவர் என்ன பண்ணால் மாரிக்காலத்து, அதுவும் இரவு நேரத்தில் வந்து உடனே அமுது வேண்டும் என்று கேட்டு, அவரை தங்கிறதுக்கு வேறு இடம் இல்லை, ஈரமாக இருக்கேங்கிறதுனால அந்த ஈரமேனியை நீக்கி நல்ல உலராடைகள் எல்லாம் கொடுத்து, ஏற்கனவே இவங்க நடுங்கிட்டு இருக்கிற இடத்துல நனையாத இடமா பார்த்து இவருக்கு வந்தவருக்கு விருந்தாளிக்கு இடம் கொடுத்தாங்களாம். இடம் கொடுத்து ஆற இன்னமுது ஊட்டுவதற்கு ஆசையால், வந்தவர் பசியோடு இருப்பார், எப்படி சாப்பாடு, அவங்களுக்கே உணவு இல்லை, பகலெல்லாம் பட்டினி. அம்மாவை வீட்டு துணைவியார் நாயனார் பார்க்குறாராம். எப்படி ஈரமேனியை நீக்கி இடம் கொடுத்து ஆற இன்னமுது ஊட்டுவதற்கு ஆசையால் தாரமாதரை நோக்கி தபோதனர் தீரவே பசித்தார் என் செய்வது. தபோதனருங்கிறதுக்கு ரொம்ப அருமையான சொல்லாட்சி. இதை திருமூலர் முதல்ல கையாளுறார். அதுக்கு அடுத்தபடியாக நம்ம சேக்கிழார் பெருமான் கையாளுகிறார். அப்புறம் பின்னால் ஆதி நடம் ஆடுமலை அன்றிருவர் தேடுமலை
சோதிமதி ஆடரவம் சூடுமலை ஞான தபோதனரை வா என்று அழைக்கும் மலை அண்ணாமலை. ஞான தபோதனரை வா, தங்கள் வரவு நல்வரவாகுன்னு போடுறோமல்ல, நல்வரவுன்னு, வருக வருகன்னு. அது மாதிரி அண்ணாமலையார் நம்மளை எல்லாம் வரவேற்கிறாராம். யாரை? ஞான தபோதனர்களை. தபோதனருங்கிறதுக்கு விளக்கம் சிவகமணி ஐயா எழுதுகிறாரு. தவத்தையே தனமாக பெற்றவர்கள் தபோதனரா. தவத்தையே தனமாக பெற்றவர்கள் தான் தபோதனர் அப்படின்னு உரை எழுதுவார். அதனால் அந்த அம்மா சொல்கிறாங்க, நமக்கு முன்பு இங்கு உணவில்லை, அடிசில் தகவுற அமைக்குமாறு எங்கனே அணங்கே. அவருங்க சொல்ல இவரும் அதையே திருப்பி சொல்கிறாரு. அணங்கேன்னா நமக்கு தெரியும், அணங்குங்கிறத தெய்வ நலம் சான்ற அணங்குகுல் ஆய்மையில் பாட்டெல்லாம் நிறையா இருக்குது. பாரணங்கோ பங்கேருகத்தின் ஓரணங்கோ வெற்பு உயரணங்கோ இருக்கா பாவலருக்கு வாரணங்கோடி தரும் தஞ்சை வானவெற்பின் நீரணங்கோ தஞ்சை வானங்கோ எல்லாம் ஞாபகம் வருது. அதனால் அந்த அணங்குங்கிற சொல்லாட்சி ரொம்ப அருமையான ஒரு சொல்லாட்சியை பயன்படுத்துகிறாரு. மாது கூறுவாள், என்ன செய்வா என் செயல். அதனால் பகல் வித்திய சென்னல். பெண்கள் அமைச்சர் மாதிரி ரொம்ப அறிவு கூர்மை உள்ளவங்க. அவங்க அந்த அம்மையார் ரொம்ப தெய்வ கற்புடையவங்க. அதனால் சொன்னாங்களாம், இன்றைக்கி பகலில் தான் நிலத்தில் கொண்டு போய் நெல்லெல்லாம் நம்ம நாத்தங்காலுக்கு பயிர் போடுறதுக்கு வச்சுருக்கோம். அதில் மல்லல் நீர்முளை வாரி கொடு வந்தால் வல்லவாறு அமுது ஆக்கலும் ஆகும்னாங்க. வல்லவாறுனா ரொம்ப சாமர்த்தியமாக பண்ணணும். ஏன்னா நெல் ஈரமாக இருக்கும், அதை காய வைக்கணும், குத்தணும், இரவு நேரம் வேறு அது காயணும். இந்த சாப்பாடெல்லாம் செஞ்சு முடிக்கிறதுக்கு எப்படி, அதுக்கு வல்லவாறுன்னு ஒரு சொல்ல சேக்கிழார் சுவாமி பயன்படுத்துகிறாரு. வல்லவாறு அமுது ஆக்கலும் ஆகும். அதுவும் நம்பிக்கையாக சொல்கிறாங்க அந்த அம்மா. எனக்கு தெரிய திருவான்மியூரில் சரஸ்வதினு ஒரு பாட்டி இருந்தாங்க. பாம்பன் சுவாமியெல்லாம் அவங்க நேராக பார்த்தவங்க. திருவிக்கா ஐயா அவங்க கூட ஊர்வலங்கள்லாம் கொடி எடுத்து போனவங்க. அம்மாவுக்கு தெரிஞ்சிருக்கும் சரஸ்வதி பாட்டியை. திருவான்மியூரில் திருக்கழுக்குன்றத்தில் இருந்தாங்க ரொம்ப நாள். அப்புறம் திருவான்மியூரில் இருந்தாங்க. அவங்க உள்ள சமையல் கட்டுக்குள்ளே போவாங்க. கொஞ்ச நேரத்துக்குள்ளே பார்த்தா கேசரி இருக்கும், சாப்பாடு எல்லாம் ரெடியாக இருக்குது. என்ன மாயமாக மந்திரமானு தெரியாது. அப்படி சில தாய்மார்களுக்கு அந்த வல்லவாறு அமுதாக்குதல்ங்கிறது ஒரு கைவந்த கலையாக இருக்கும் போல் இருக்குது. அதனால் ஆகும்னாங்க. உடனே இவர் என்ன பண்ணார், இருட்டு விளக்கோ டார்ச் லைட்டெல்லாம் ஒன்றும் கிடையாது. கருகு மை இருளின் கணம் கட்டு விட்டு உருகுகின்றது போன்றது உலகலாம். இந்த 14 இடத்துல உலகலாம்ங்கிற சொல்லாட்சி வரும்னு நம்ம சொல்லுவோம். அதில் ஒரு உலகலாம்ங்கிறது இங்கே வருது. இங்கே நம்ம இளையான்குடி மாரநாயனாருடைய புராணத்தில் வருது அந்த வார்த்தை. அந்த கருகு மை இருள்ங்கிறாரு. அப்புறம் அதோட நிறுத்தல, நடு இருள் யாமம் அந்த நேரத்தையும் குறிப்பிட்றாரு. அந்த நேரத்தை கண்டுபிடிக்கிறது எப்படி? கடிகாரம் கிடையாது அந்த காலத்தில். நள்ளிருள்ங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது? நள்ளிருள் ஏம நடமாடும் எந்தை நனிபள்ளி உள்க ஆணை கெடும் நமதேங்கிறார் ஞானசம்பந்த பெருமான். ஆணை வைத்த திருப்பதிகத்தில் சொல்கிறார். நள்ளிருளில் நட்டம் பயின்றாடும் நாதன்னு சிவபுராணத்தில் வருது. அந்த நேரத்தில் தமிழ் தாத்தவிய சுவாமிநாதையர் அவர்கள் எழுதுவார், நள்ளிருள் நாரின்னு ஒரு பூ இருக்குது, அது பூக்கிற நேரம் நள்ளிருள். நான் ஊஎஸ் ஆகிய நூலகத்தில் பணி செய்தேன். அவங்க கடுக்காமையில் தமிழ் கருவூலம்னு அந்த தொகுப்பெல்லாம் நம்ம கிட்டேருந்து செய்தது. அப்போ அப்படி ஒரு பூ இருந்திருக்கு. எப்படி? நள்ளிருள் நாரி அந்த பூவுக்கு பேர். சரி, இப்போ மைக்குழம்பு அந்த நடியிருள் யாமம். உடனே அந்த நேரத்தில் புல் உறங்கும் வயல் போயினார். பறவைகள்லாம் தூங்குகிற நேரம். வெடிகாலன்னா கீச்சு கீச்சு என்று எங்குமா ஆனைச்சாத்தன் கலந்து புள்ளின் வாய், அதெல்லாம் நமக்கு திருப்பாவி திருவம்பாவையெல்லாம் நமக்கு தெரியும். இப்போ இடான்னா கூட. அந்த காலத்தில் ஓவியர்கள், எங்கள் ஐயா அமுதவன் ஐயாவை நினைக்கணும். என்னென்னா, இந்த மேலை சிதம்பரமாகிய பேரூர் பட்டீஸ்வர சுவாமி கோயில் மேலே விதானத்தில் 63 நாயன்மார்களுடைய வரலாற்று அந்த காலத்தில் ஓவியமாக தீட்டியிருப்பாங்க. இப்போ எனக்கு, நான் சின்ன பிள்ளை, அப்போ அப்படி மேலே ஒவ்வொரு படமாக பார்த்துட்டு வர்ற போது இளையான்குடி மாரநாயனார் யாருன்னு எனக்கு தெரியாது அந்த வயதில். அவர் தோளில் ஒரு கூடை வச்சுருப்பார். அந்த கூடையும் அவ்வளோ அழகாக பின்னல் போட்ட கூடையாக இருக்குது. அந்த கூடை கண்ணுக்குள்ளேயே இருக்குது. இப்போ கூட என் கண்ணில் அப்படியே அகக்காட்சியில் தெரியுது. அந்த வயதில் நான் பார்த்தது ஒரு 7 வயது இருக்கும் அப்போ எனக்கு. அப்போ அந்த இடாங்கிறது அந்த கூடையை எடுத்து போட்டுக்கிட்டு போகிறாராம். யார்? நம்ம இளையான்குடி மாரநாயனார் போகிறாராம். உடனே போய் அந்த நெல்லையெல்லாம் தொட்டு தடவி, காலினால் தடவி சென்று கைகளால் சாலின்னா நெல்லுன்னு அர்த்தம். திருநெல்வேலி சுவாமிக்கு பேர் சாலிவாடீஸ்வரர்னு பேர். சாலின்னா
நெல்லையப்பர். அதனால் சாலி வெண்முளை நீர்வழி சார்ந்தன கோலிவாரி. இப்போ என்னன்னா சேருஞ்செகதியுமாக இருக்கும். நாத்தங்கால் எப்படின்னு நமக்கு தெரியும் வயல்வெளியில். அதுவும் மிகப்பெரிய பாவம். அது என்ன செய்யும்? ஒரு பெண் கர்ப்பம் எப்படியோ அது மாதிரி அது அந்த பகல் வித்திய சென்னல் ஊறி முளை வர அது ஆயத்தமாக இருக்கக்கூடிய ஒரு உயிர், ஒரு பிறப்பெடுக்கக்கூடிய நிலையில் உள்ளது அந்த நெல். அதை வேற சேர்கீரெல்லாம் அலம்பி எடுத்து கொண்டு வந்து இந்த அம்மா வறுக்கணும். இது எப்படி பாருங்க. இதை அந்த மாதிரி செய்கிறாங்க. அதை சொல்கிற அப்படி. உடனே காலினால் தடவி சென்று கைகளால் சாலி வெண்முளை நீர்வழி சார்ந்தன கோலி வாரி எடுத்து கொண்டு வர்றாங்க. இது ஒரு அருமையான கருத்து. இவர் எப்போ வருவாரோ, கிருஷ்ணா ஸ்வீட்ஸு எப்போ வருவாரோ, இந்த எப்போ வருவாரோன்னு காத்திருக்கிறாங்களா இந்த அம்மா. இதை சேக்கிழார் சுவாமி வாசல்லையே நிற்கிறாங்க இந்த அம்மா. அவர் வரவை நோக்கி. இவர் எப்போ போனாரோ அப்போ நின்னவங்க திரும்பி வர்ற வரைக்கும் அந்த படி தாண்டலை. படிதாண்டா பத்தினி அந்த அம்மையார். மன்னார்குடி ராஜகோபால சுவாமி கோயில் செண்பகவல்லி தாயாருக்கு தான் படிதாண்டா பத்தினின்னு பேர். அந்த அம்பாள் கோயில் வாசல் விட்டு வெளியில் வரமாட்டா. அந்த அம்பாளுக்கு மட்டும் உற்சவம் கோயிலுக்குள்ளேயே நடக்கும். யாரா மன்னார்குடிக்காரங்க இருந்தாங்கன்னா தெரியும். எங்கள் மனைவி அந்த ஊர், அதனால் தெரியும் நல்லா. அதனால் அப்படி அந்த அம்மா வாயுதலில் நின்று அப்படி வாங்கினாங்களா. விறகு இல்லையே. இப்போ என்னாச்சு? அடுத்த கட்டம் சமைக்கிறது கேஸ் ஸ்டவ். இப்போல்லாம் அப்படி லைட்டர் அடித்தோடனே அடுப்பு எரியும், இல்லைன்னா சுவிட்சு போட்டோடனே மின்சார அடுப்பு எரிய ஆரம்பிச்சிடும். அந்த காலத்தில் சக்கி மிக்கி கல் வச்சு தான் தட்டணும். நெருப்பு வேணும்னா தீக்கடைக்குள்ளே தான் கடையணும். என்ன பண்ணுறது? உடனே வீட்டு அலக்கு அதை அறுத்து வீழ்த்தினார. எங்கே நனையாமல் வீட்டு கூரை நல்லா இருக்குதோ அந்த கூரையை அறுத்து வீழ்த்தி அடுப்பு பற்ற வைக்க கொடுத்தாராம். எவ்வளவு பெரிய தொண்டு பார்த்தீங்களா? அதனால் அதை சொல்கிறாரு பாருங்க. மனைவி யாரும் வாய்தலில் நின்று வாங்கி விறகி இல்லையே அப்படின்னு சொன்ன உடனே மனையில் நீடும் அலக்கினை அறுத்து வீழ்த்தார். உடனே அம்மையாரை சொல்கிற போது மேம்படு கற்பின் மிக்கார். யார்? அவங்க துணைவியார். திருவெண்காட்டு நங்கையும் அப்படித்தான். ஒவ்வொரு நாயன்மார்கள், ஒவ்வொரு பெண்மணியும் அப்படிப்பட்ட பெருமைக்குரியவர்களாக நம்ம சேக்கிழார் பெருமானுடைய திருவாக்கில் இடம்பெற்ற பெண்மணிகள். அதில் மேம்படு கற்பின் மிக்கார். இவங்க என்ன சொல்கிறாங்களாம்? கறிக்கு இனி என் செய்கோம். இன்றைக்கும் தஞ்சை மாவட்டத்திலலாம் நம்மெல்லாம் பொரியல் சொல்லுவோம், அவியல் சொல்லுவோம். அங்கெல்லாம் கறின்னு தான் சொல்லுவாங்க. ஆமாம். அதனால் கறிக்கு இனி என் செய்கோம் என்று இறைஞ்சினார் கணவனாரை. எப்படி இறைஞ்சினார்னா ரொம்ப பணிவாக, நான் என்ன பண்ணுறது, கறிக்கு ஒன்றும் இல்லையே. அப்போ என்ன பண்ணாராம்? குழி நிரம்பாத புன்சை குறும்பெயர். இப்போ மேட்டுப்பாங்கான நிலம். முதல்ல போனது தாழ இருக்கிற நிலம், அதாவது நெல் நம்ம நாற்றங்கால்னு சொல்கிற இடம் அது. இது மேடு. இங்கே ஏற்கனவே இருக்கிற கீரையெல்லாம் பறித்து கட்டையாக தான் இருக்கும். அது அங்கே ஒன்றுமே இல்லை. இவங்க அதை ஒன்றுமே இல்லாத காலத்தில் என்ன சாப்பாடுன்னா சோத்து கத்தாழையை சாப்பிட்ருக்காங்க. அது தெரியுமா உங்களுக்கு? பஞ்ச காலத்தில் கற்றாழையை மட்டுமே சாப்பிட்டு உயிர் வாழ்ந்திருக்கிறார்கள். நம்ம தாத்தா பாட்டி கதையை கேட்டிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க அந்த காலத்தில். அப்போ மணி ஆயிடுச்சு, முடிச்சிடலாம். ஆகையினால சீக்கிரமாக முடிச்சிடலாம். அதனால் இப்போ என்ன பண்ணார்? குழி நிரம்பாத புன்சை குறும்பயிர். அது பார்த்தீங்களா? அதை குறும்பயிர் கட்டையாக இருக்குது. தடவி, அது கூட கையில் பிடிக்கிற மாதிரி இல்லை, தடவி பாச பழிமுதல் பறிப்பார் போல. இதுதான் சைவ சித்தாந்தத்தில் ஆணவங்கிறது இருள். இருளாய உள்ளத்தின் இருளை நீக்கிம்பார் அப்பர் சுவாமி. ஆணவங்கிறது இருள். அந்த ஆணவத்துக்கும் இந்த மூல கன்மம்னு ஒன்று இருக்கான். அது சைவ சித்தாந்தத்தில் வரும். இப்போ விளக்கிறதுக்கு நேரம் இல்லை, வாய்ப்பு வரபோது விளக்குவோம். அந்த பாச பழிமுதல் பறிப்பார் போல பறித்தவை கறிக்கு நல்க அப்படின்னு. அப்புறம் இன்னொரு அழகான செய்தி சொல்கிறார் சேக்கிழார் சுவாமி. அந்த கீரையை விதவிதமாக கறி சமைச்சாங்களாம். அதையே நான் வெரைட்டின்னு நம்ம ஆங்கிலத்தில் சொல்கிறோமே, விதவிதமாக சமைச்சாங்களாம். அதுக்கு பாத்திரம் புனிதமான பாத்திரம்னாரு. இப்போ புளிப்பாக இருக்கிறத தயிரை கொண்டு போய் செப்பு பாத்திரத்தில் ஊற்றினா என்ன ஆகும்? அப்போ எந்தெந்த பாத்திரத்தில் என்னென்ன கறிகள் வைக்க வேண்டும்ங்கிறத சேக்கிழார் பெருமான் காட்டுகிறார். எவ்வளவு நம்ம சேக்கிழார் பெருமான் இல்லைன்னா நமக்கு எங்கே தமிழ் நாகரிகம் பண்பாடு? இன்றைக்கி வாய்களையோ ஒவ்வொருத்தரும் பேசுகிறோம் என்று சொன்னால் உண்மையிலேயே சேக்கிழார் பெருமான் கொடுத்த கொடை. அதனால் உரத்த கரவொலி எழுப்பி நம்ம சேக்கிழார் பெருமானை தான் கொண்டாடணும்.
உண்மையிலேயே 63 தமிழ் நீங்கள் கொண்டாடுறதுக்கு அம்மையாருக்கு ஒரு பலமான ஒரு கைதட்டு போடுங்க. இப்படி அதை சுடர் விளக்காயினும் தூண்டுகோல் வேணும் இல்லையா? அதனால் சரி, அதனால் இப்போ எல்லாம் சமைச்சாச்சு. இப்போ யாரை எழுப்பணும்? வந்திருக்கிற சுவாமி, அவருக்கு இணையிலாதார ஈண்ட அமுது செய்விப்போம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் போய் பாருங்க, திருப்பள்ளி எழுச்சி பாடுற மாதிரி இருக்குது. எப்படி என்ன பாடுறாங்களாம்? எழுந்தருள் பெரியோய் ஈண்டு அமுது செய்தருள்க. எப்படி இறந்து போகிறது? எழுந்தருள்க பெரியோய். என்ன எப்படி பாருங்க, ஒரு உளவியல் சார்ந்த கருத்துக்கள்லாம் எப்படி வருது பாருங்க பெரிய புராணத்தில். அப்படி சொல்லி அப்புறம் அப்படி சொன்ன உடனே தொழும்பனார், இப்போ பாருங்க, இவர் மாறனார்னு சொல்லிக்கிட்டு இருந்தவர் மன்னன்னு சொன்னவர் இப்போ தொழும்பருங்கிறாரு. தொழும்பர் உளக்கோயிற்கு ஏற்றும் விளக்கே குமரகுருபரர் தொழும்பர். உடனே ஜோதியாய் தோன்றியது. அந்த இடத்துல அவர் படுத்திருந்த இடத்துல என்னாச்சு? பெருஞ்சோதி தோன்றியது. ஆமாம், பெருஞ்சோதியாக தோன்றியதான். எழுந்து அப்புறம் உடனே செழுந்திரு மனைவியாரும் தொண்டரும் திகைத்து நின்றார். இல்லத்திற் சென்று புக்கார் இருநிதி குவைகளார்ந்த செல்வத்தைக் கண்டு நின்று திருமனையாரை நோக்கி வில்லொத்த நுதலாய் இந்த விளைவலாம் என்கொல்னு அங்கே வியப்பா குங்குலி கலை நாயனார் வீட்டில் இருந்த வறுமை போய் செழுமையாக இருந்தது அங்கே வியந்தார்னு சொல்கிற மாதிரி இங்கேயும் அப்படி அவங்க வியந்து நிற்கிறார்களாம். அம்பாளுக்கு ஒரு பேர் அருகிருந்து வியந்த நாயகி, சமிசி நாம்பிகைன்னு பேர் அம்பாளுக்கே. நடராஜா காலை தூக்கி ஊர்த்தோத ஆண்டம் ஆடுறதை பார்த்து அம்மா கன்னத்தில் விரல் வச்சு இப்படி பார்த்தாலாம், வியந்து பார்த்தாலாம். அதனால் அவளுக்கு பேர் அருகு இருந்து வியந்த நாயகி, உலக நாயகிங்க மாதிரி பேர். அதனால் அவர் சபாநாயகி யார்? அம்மா சிவகாம சுந்தரி. அதனால் உடனே அதோட ஏலவாறு குழலாள் தன்னோடு இடபவாகனராய் தோன்றி சுவாமி அருள் செய்தார் அப்படின்னு சொல்லி, அன்பரே இப்போதாங்க ரொம்ப அருமையான அன்பர் பூசை. அன்பனே அன்பர் பூசை அளித்தனே அணங்கினோடும் என்பெரும் உலகம் எய்து இருநிதி கிழவன் தானே முன்பெரு நிதியம் ஏந்தி. இப்போ யார் முதல்ல குபேரனுக்கு நிகரான செல்வம்னு சொன்னவர் இப்போ குபேரனை இவர்கிட்ட கையேந்தி நின்று இவருக்கு ஆணை கேட்டு வர்றவங்களுக்கு நிதியெல்லாம் கொடுக்கணும். இந்த நிதியை யார் கொடுத்தாருன்னு திருமூலர் சொல்லுவார். குபேரனுக்கு கொடுத்து நம்ம பரமேஸ்வரன். அதனால் எல்லாரும் குபேரனை நம்ம திருவேங்கடத்தில் இருக்கிற பெருமாளை பார்க்க போகிறோம். அந்த திருவேங்கடத்து பெருமாளுக்கு கடன் கொடுத்தவர் குபேரனா, குபேரங்கிட்ட கொடுத்து குடுன்னு சொன்னவர் நம்ம சிவபெருமான். நான் சொல்ல, திருமூலர் சொல்கிறாரு. அதனால் அப்படி நமக்கு பெரியவர் அப்படிங்கிறார். மாறரை சொல்கிற போது பெரியவர். அப்புறம் அவருக்கு தக்க வகையால் இன்பு நல்கினாராம். என்ன பாருங்க, இதெல்லாம் ஆழமான செய்தி. அப்படின்னா நம்ம இந்த முக்தி நிலைகளுக்கு போகணும். பதமுத்தி பரமுத்தி இதெல்லாம் நம்ம வரும் இல்லையா? அதெல்லாம் சைவ சித்தாந்தத்திலிருந்து சொல்ல வேண்டிய கருத்துக்கள். இந்த இடத்துல இவருக்கு மட்டும் எப்படின்னாக்கா, முதல்ல சங்கமராக ஒரு அடியாராக வந்தார். அதுக்கப்புறம் ஜோதியாக தோன்றி காட்சி கொடுத்தார். அதுக்கப்புறம் உருவத் திருமேனியை இடபாவாகனராகவும் காட்சி கொடுத்தார். 3 நிலையில் காட்சி பெற்றவர் இளையான்குடி மாறர் என்று சொல்லி அவரை சிந்திக்க வாய்ப்பு தந்த அரங்கிற்கு நெஞ்சார்ந்த நன்றி கூறி இந்த அளவிலே நிறைவு செய்கிறேன். வெற்றிவேல் முருகனுக்கு.